அண்ணா அவர்களுடைய நினைவு நாள் என்பது உங்களுக்கு தெரியும். அது பிப்ரவரி 3ஆம் தேதி. அது மார்ச் 2ஆம் தேதி நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். 2-3 நடத்துகிறத 3, அது 3-2 நடத்துகிறத 2-3 நடத்திட்டு இருக்கிறோம். சின்ன மாற்றம்தான். ஆனால் இந்த வேளையில் நாம் அவரை பற்றி பேசுவதும் அவருடைய சிந்தனை போக்கும் செயல்பாடும் என்னவாக இருந்தது என்பதை சிலவற்றை நாம் பகிர்ந்து கொள்வதும் நமக்கு நன்மை பயக்கும் என்ற கருத்தான் தான் இந்த கூட்டத்தை தோழர்கள் எப்படி ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பது என் கருத்து. ஒரு கல்வியாளராக அப்போதெல்லாம் எம்ஏ என்பது ஒரு பெரிய படிப்பு தான் 1930களில். ஆனால் அதை முடித்துவிட்டு ஒருவர் வேலைக்கு போகாமல், அதை பயன்படுத்தி அரசு பணிகளுக்கோ மற்றதற்கோ போகாமல் சமூக பணிக்கு வந்திருக்கிறார் என்பதே அவரை பற்றிய நமக்கு ஒரு பெரிய மதிப்பை நம் மனதில் ஏற்படுத்தும். முதல்ல ஒரு பெரிய குடும்பம் அல்ல. ஒருவேளை சரிட்டி பன்னீர்செல்வம் போகாமல் இருந்தால் அதுக்கு ஒன்றும் இல்லை. அவருடைய வசதிக்கு அவர் போகாமல் இருக்கலாம். பெரிய பண்ணையார் குடும்பம், ஜமீன்தார் குடும்பம். ஆனால் இவர் அப்படி இல்லை. எளிய குடும்பத்திலிருந்து வந்து முதுநிலை கல்வியை முடித்த பின்னால் தான் அரசியலில் சமூக பணியில் வந்து செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் அது பெரியாரிடம் வந்த பின்னால் வந்தது என்று கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பெரியாரை அவர் சந்திப்பதாக நாம் குறிப்பிடுவது என்பது 1934 திருப்பூரில் நடக்கிற செங்குந்த மாநாடு, 2வது வாலிபர் மாநாடு என்று நடக்கிறது. முதல் நாள் அவங்க மாநாடு, 2வது வாலிபர் மாநாடு. அந்த மாநாட்டில் பெரியார் உரையாற்றுகிறார். தலைப்பு, அவர் கொடுக்கப்பட்ட தலைப்பு சமதர்மம், பொது உடைமை ஏன் தேவை என்பதை பற்றிய உரை அது. அதை கேட்டுத்தான் இவர் வந்திருப்பார். ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. நான் அப்படி, ஏன்னா அந்த சிந்தனை போக்கு அவரிடம் ஏற்கனவே இருந்தது. அவர் கல்லூரி மாணவராக இருந்தபோது ஒரு கட்டுரை போட்டி நடக்கிறது. அந்த கட்டுரை போட்டிக்கு ஒவ்வொரு தலைப்பு தேர்ந்தெடுக்கிறார்கள். அது இவர் தேர்ந்தெடுத்த தலைப்பு மாஸ்கோ மாப் பரேட் என்பது. மாஸ்கோவில் நடந்த பெரும் பேரணி ஒன்று, அதை பற்றி எழுதுகிறார். வெகுமக்கள் பேரணி, அதுதான் இவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு. ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட தலைப்பு. அங்கிருந்த ஒரு பேராசிரியர் சேஷ ஐயங்கார் என்பவர் நினைவாக நடத்தப்பட்ட ஒரு போட்டி. அதில் அவர் எழுதுகிறார். அதில் பொது உடைமையை பற்றி இந்த நாட்டுக்கு கொடுத்த சிந்தனையெல்லாம் வரிசைப்படுத்துகிறார். நமக்கு ரூசோ கொடுத்தார். இந்த இப்போ சமத்துவம் சகோதரத்துவம்லாம் பேசுகிறோம் இல்லையா, அது ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி ரூசோ கொடுத்தாரு. அதற்கு பின்னால் ஒரு அரசியல் தத்துவம், புதிய தத்துவமாக கொடுத்தவர் மார்க்ஸ் மிகை மதிப்பு, சர்ப்ளஸ் வேல்யூ என்ற புதிய கண்டுபிடிப்பை மக்களிடம் கொடுத்து ஒரு பெரும் சிந்தனை புரட்சியை முதல்ல உண்டாக்கினார் என்று அவர் தொடங்குகிறார். அதில் லெனினில் என்ன ஆயிற்று, லெனின் நடந்த கூட்டம், அதில் அவருடைய நகைச்சுவையின் காரணமாக இன்னொன்று அதில் சேர்த்து சொல்கிறார் அவர். அப்போது ஒரு திரைப்படம் 1929 புகழ்பெற்ற திரைப்படம், ஒரு பிரெஞ்சு நடிகர் மொரேஷின் ஒருத்தர் நடித்தது, லவ் பெரேடுன்னு அது பேர். இப்போ லவ் பெரேடை பார்த்து மழிந்து கொண்டு இருக்கிற இந்த வேளையில் மாஸ்கோவில் நடந்த மாப் பெரேடை எண்ணி பாருங்கள் அந்த கட்டுரையை முடிக்கிறார். இப்போ 34 பெரியார் சமதர்மம் பற்றிய பேச்சுக்கு முன்னால், 2 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பொது உடைமை சிந்தனையை அவர் மனதில் இருந்திருக்கிறது என்பதற்காக நான் சொல்ல வர்றேன். எப்படியெல்லாம் அவரை அதை விளக்கி இருக்கிறார் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். அது இன்னும் அவருடைய மொழியிலே தான் தெரியும் நமக்கு எப்படியெல்லாம் இருக்கும் அந்த மொழின்ட்டு. அந்த மக்கள் எந்த மக்களுக்கான நாம் பணியாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது என்பதற்கு வறுமையால் சினமுற்று இருக்கிற மக்கள், கொடுங்கோன்மையால் நசுக்கப்பட்டிருக்கிற மக்கள், அவர்கள்தான் தடுக்க முடியாத ஆற்றலாக எழுந்து வந்த பேரணி அது என்று சொல்லி, அதை எப்படி பண்ணணும் என்று சொல்லி, முதலாளித்துவன் கொடி இறங்கட்டும், பாட்டாளியின் கொடி உயரட்டும் என்று முடிக்கிறார். அப்போ ஒத்த சிந்தனை தான் இவரை இன்னும் கொஞ்சம் வேகமாக இவரை நோக்கி ஈர்த்திருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. சரி, எப்படி இருந்தாலும் அவருடைய மாணவ பருவத்திலிருந்து அவருடைய சிறப்புகள், அவருடைய கல்வி ஆற்றல், பொதுவாக அவரை பற்றியெல்லாம் சொல்லுகிற போதெல்லாம் பெரும்பாலும் சொல்லுவார்கள்
அவருடைய ஆங்கில ஆற்றலை பற்றி சொல்லுவார்கள். நம்ம அப்படியெல்லாம், அது இரண்டாவது, அது உண்மைதான், அது இல்லை, அந்த ஆங்கில அறிவுக்கு பாராட்ட வேண்டும், அதெல்லாம் நம்ம இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் அதை விட சிறப்பாக அவர் எந்தெந்த இடத்தில் எதை சொல்ல வேண்டும் என்பதை அழுத்தமாக சொல்லியிருக்கிற செய்தி. முக்கியமாக அவருடைய நாடாளுமன்றத்தினுடைய சில உரைகள் தான். அவர் 62 தேர்தலில் 57 வெற்றி பெற்றவர், 62 தோல்வி அடைகிறார். அதனாலே அவர் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்த ஊரில் தேர்ந்தெடுக்கப்படாமல் ஆந்திராவிலையும் ராஜஸ்தான்லையும் போய்லாம் இல்லை, இந்த ஊரில் அவர் கட்சி உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து அவரை அனுப்புகிறார்கள். அந்த மாநிலங்களவையில் ஆற்றிய உரைகள் தான் அதில் உள்ள சிறப்பே. அவர் அந்த உரைகளில் தான் அது என்ன அப்படின்றதெல்லாம். அந்த ஒவ்வொரு இடத்திலும் முதல் உரை, அது மே முதல் நாளே 1ஆம் தேதி தான் நடக்குது. 1962 மே முதல் நாளில் நடந்த அவருடைய முதல் உரை. அதை ஆங்கிலத்தில் சொல்ல உடன்பாடான சொல்லல, கன்னி உரையெல்லாம் இல்லை, முதல் உரை அதுதான். அந்த சொல்ல நமக்கு வேண்டாம், அந்த சொல் நமக்கு. முதல் உரையில் அவர் சொன்னார், பல செய்திகளை பேசுகிறார். முதல்ல எடுத்த உடனே அதை சொல்லிடல, நம்முடைய நிலை, நான் எங்கிருந்து வருகிறேன்லாம் சொல்லிட்டு நடுவில் தான் ஒரு இடத்துல சொல்கிறார். அப்போ தான் சொல்கிறாரு, ஐ பிலாங் டு தி திராவிடியன் ஸ்டாக். அது அப்போ தான் சொல்கிறார், நான் திராவிட இனத்திலிருந்து வருகிறேன், திராவிட இனத்தினர் என்று சொல்வதில் நான் பெருமை கொள்கிறேன். அதற்காக நான் மராத்தியோ குஜராத்தியோ வெறுத்தவன் அல்ல, அவங்களாம் நண்பர்கள் தான் இருக்கட்டும். ஆனால் திராவிடர்களாகிய நாங்கள் இந்த உலகுக்கு தனித்துவமான பல கொடைகளை கொடுத்தவர்கள், சிறப்பான பங்களிப்பை கொடுத்தவர்கள் என்ற பெருமையோடு உங்கள் முன்னின்று பேசுகிறேன். எங்களுக்கு சுயநிர்ணய உரிமை வேண்டும் என்று அந்த உரையில் சொல்கிறார். 62 மாநில சுயாட்சியை பற்றி அவர் கடிதம் எழுதுனது 69. 62 சொல்லுகிறார், இந்த மாநிலத்திற்கு, எங்கள் மாநிலத்துக்கு, மற்ற இடத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை, எங்கள் மாநிலத்திற்கு சுயநிர்ணய உரிமை வேண்டும். எங்களுக்கானால் நாங்கள் தெரிந்திருக்கோம், விருப்பமாக இருந்தால் உங்களோட இருக்கோம், இல்லைன்னா போயிட்டே இருக்கோம். இதுதான். ஏன்னா இந்த திராவிடர் இயக்கத்துக்கு பெரிய, ஏன்னா வெறும் திடீரென்று திராவிட முன்னேற்ற கழகமாக, திராவிடர் கழகமாக தோன்றிவிடவில்லை. அதுக்கு முந்தைய ஒரு கட்சி இருந்தது, தென்னிந்திய நல உரிமை சங்கம், நீதி கட்சி. நீதி கட்சியினுடைய தலைவர்கள் என்ன கருத்தை கொண்டிருந்தார்கள்? மிக பெரும் பணக்காரர்கள் தான் நீதி கட்சி தொடங்கினாங்க. பொதுவாக அவர்களை ஜருகி தலைப்பாய்கள் என்று சொல்வது வழக்கம். அவங்க தான் கட்சியை தொடங்கினார்கள். ஆனால் அவர்கள் ஏழை மக்களை பற்றி சிந்தித்தவர்களாக இருந்தார்கள். அதுதான் சிறப்பு. பணக்காரர்கள் ஏழையை பற்றி சிந்திப்பது பெரிய சிறப்பு அல்லவா? அப்படி தான் இருந்தாங்க அவங்க. அதில் ஒன்று டாக்டர் TM நாயர் என்று ஒருவர் இருந்தார். அவர் MD முடித்தவர், லண்டனில் இருந்தவர். அதற்கப்புறம் ஃப்ரான்ஸில் போய் ENT முடிக்கிறாரு. இங்கிலாந்திலேயே அவர் மருத்துவராக இருந்து அப்புறம் இந்தியாவுக்கு வர்றாரு. இந்தியாவுக்கு வந்த பின்னால் அந்த இயக்கத்தில் இணைந்து செயலாற்றுகிறார். அதற்கென்று ஒரு ஏடு தொடங்கப்படுகிறது, ஆங்கில ஏடு, ஜஸ்டிஸ்னு ஒரு பத்திரிகை தொடங்குறாங்க. அதனுடைய ஆசிரியராகவும் இருக்கிறார். அதுவரை ஆசிரியர் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னவர் கடைசி நேரத்தில் முடியாதுன்னு போயிட்டார். கருணாகர மேனன், இல்லை நானே இருக்கிறேன்னு இவர் எழுதுகிறார். தலையங்கத்தில் எழுதுகிறார், இந்த இயக்கம் எதற்காக தொடங்கப்பட்டது? இது இந்தியாவிலிருந்து தனித்த இறையாண்மை கொண்ட சகோதர மொழிகளான தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகியவற்றின் நாடுகளை கொண்ட பிரிந்து செல்லும் உரிமையோடு உள்ள ஒரு குடியரசை நிறுவ விரும்பி நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். எப்போ? 1917. பெரியார் 1938 சொன்னார். 1917 நீதி கட்சி அந்த கருத்தை சொல்லி இருக்கிறது. தலையங்கத்தில் TM நாயர் எழுதுகிறார். அப்போ அவர்களுக்கு எப்போதும் வட இந்தியர்கள் அல்லது ஆரியர்கள், எல்லாம் ஆரியர்கள்லாம் இல்லை, எல்லாம் உண்மையான ஆரியர்கள்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. பெரியாரே சொல்லுவார், இன்னும் தப்பாக நினச்சிட்டு சொல்கிறான், இங்கே இருக்கிற பார்ப்பனர்லாம் மத்திய ஆசியாவிலிருந்து ஆரியர்களின் நேரடி வாரிசுகள் என்று நான் சொல்ல வரவில்லை, அப்படிதான் சொல்கிறார். ஏன்னா குறைவான பெண்களோடு வந்தார், இந்த நாட்டு பெண்களைத்தான் திருமணம் செய்து கொண்டார். நம்மால் கிண்டல் பண்ணும்போது திரௌபதி கதை எழுதிட்டாங்க. சாமியை 5 பேர் கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்கிறா, ஒரு பொம்பளை 5 பேரோட வாழ்ந்திருக்கா, கதையை வேறு எழுதிட்டு நியாயப்படுத்தினான்.
அப்போது இவங்க நீ அப்படிலாம் நான் சொல்லலை. ஆனால் அவர்கள் ஆச்சான இரத்த பரீட்சை செய்து அவர்களை நான் ஒதுக்கவில்லை. இப்போ ஒரு குரூப் இருக்குல்ல, இன்னும் பிளட் டெஸ்ட் எடுத்துருவான், யாரை சொன்னாலும் சரி, இல்லை இவன் தமிழன் இல்லைம்பா. அந்த குணான்னு ஒரு பெரிய அறிவாளி ஒருத்தர் இதெல்லாம் ஆரம்பித்து இதில் ஒரு சிக்கல் ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தார். அவங்களெல்லாம் இந்த நேரத்தில் நினைக்க வேண்டியதெல்லாம் பேசலாம். ஒரு காலத்தில் நல்லா இருந்த நாசமாக போனவங்களில் அவர் ஒருத்தர் தான். அவர் தமிழின மீழ்ச்சின்னு ஒரு புத்தகம் எழுதினார், முன்னுரையில் எழுதியிருக்கிறார். வழக்கமாக யார் எழுதுவாங்க? வை கோபால்சாமி, ஆற்காடு வீராசாமி, கோவை ராமகிருஷ்ணன் போன்ற அப்படின்னு தான் எழுதுவாங்க. அந்த புத்தகம் இன்னும் 2 பேர் சேர்த்திருந்தது, விடுதலை ராஜேந்திரன், சுபவீரபாண்டியன் போன்ற அப்படின்னு எழுதியிருந்தது. என்னடா அது பிற மொழியாளர்கள் தான் நீ இதில் இருக்காங்கன்ட்டு எனக்கு பெரிய சந்தேகம். என்ன விடுதலை ராஜேந்திரன் எங்கடா ஆனார், சுபவீரபாண்டியன் எங்கே ஆனார்னா அவங்க பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வேணும்னு கேட்டேன். அப்போ அவர் என்னோட தடா வழக்கில் என்னோட குற்றவாளியாக இருந்த ஒருவர், புஷ்பராஜின்னு பேர், தன்னை மலர் மன்னன்னு சொல்லிக்குவார். அவர்கிட்ட கேட்டேன், கொஞ்சம் வந்து வாங்கி கொடுங்க பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட். அவருக்கு தெரியல. சரி அடுத்த தடவை போயிட்டு வரேன்னு கேட்டு வந்து சொன்னார். காவிரி பூப்பட்டினத்தில் கடல் கொண்ட போது அங்கிருந்து எல்லாம் ஓடி வந்தாங்களாம் மேட்டு நிலத்தை நோக்கி. அப்படி தான் காரைக்குடிக்கெல்லாம் குடி வந்தாங்க. வர்ற போது வழியில் நரிக்கிறவ பெண்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்களாம். அவங்க இவங்க கூட வீட்டு வேலையை செஞ்சு அவங்களுக்கும் சில குழந்தைகள் பிறந்துதான். அந்த மாதிரி ஒரு குழந்தையின் வழியில் வந்தவர் தான் சுபவீரபாண்டியங்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்னாலே கண்டுபிடிச்சிட்டான். நேற்று தாத்தா அப்பாவில்லை, 2000 வருஷத்துக்கு முந்தி அப்படின்னு சொன்னான். அந்த கலப்பு இருக்கலாம் அல்லவா அப்படின்னா, ஆட்டேங்க அப்பா அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டான். இவர் என்னடா ஆச்சு, ஏன்டா இவர் ராஜேந்திரன் மனைவி தெலுங்கு அப்படின்னா, ஓஹோ அதனால இவரும் தெலுங்கராயிட்டார். இப்போ அதுக்கு இப்படிங்களாம் சொல்ல முடியாது. இப்போ இருக்க தலைவர்னு சொல்லிட்டு இருக்கோம்லாம், அதையும் சொல்ல முடியாது. அப்படிதான் சொன்ன மாதிரி பெரியார் அப்படி சொல்லலாம். இரத்த பரிசோதனை செய்து இவர்களை ஆரியர் திராவிடர் என்று பிரிக்கவில்லை. மத்திய ஆசாவிலிருந்தவருடைய நேரடி வாரிசு என்று நான் சொல்லவில்லை. இவருடைய ஆச்சார அனுஷ்டானங்கள் நமக்கு நேர் எதிராக இருக்கிறது. அதில் நம்ம வேறுபடுத்தி காட்டுகிறார்கள், விலகி நிற்கிறார்கள் நம்மோடு. அது நமக்கு வந்து அவங்க வேற நாம வேற நினச்சிக்கிறோம், அவ்வளோதான். வேற மாற்றி கொண்டாலும் எனக்கு என்னையா சிக்கல். உதவு கேட்குறான், பாப்பான்னு திட்டுறீங்க, பூணூல் இல்லாமல் விட்டுறீங்க, பூணூல் எடுத்துகிட்டு ஒத்துக்குவீங்களா? ஆனால் எப்படி ஒத்துக்குவேன்? உடனே கேட்பேன், உனக்கு எதிராக பெருசு கீதை பெருசா குரல் பெருசான்னு கேட்பேன், வேதம் பெருசா குரல் பெருசான்னு கேட்பேன். குரல் தான் பெருசுன்னா எனக்கு என்ன அவங்கள்ட்ட பிரச்சனை? தமிழ் உயர்ந்ததா சமஸ்கிருதம் உயர்ந்ததான்னு கேட்பேன். தமிழ் தான் உயர்ந்ததுன்னா எனக்கு என்ன அவனோட சிக்கல்? வாடான்னு கூட்டிக்குவேன் நான். அதையும் சொல்லிக்கிட்டு என்னோடதை நான் ஒத்துக்க மாட்டேன். அதையும் சொல்லிக்கிட்டு நான் தமிழன் இருந்தால் நான் ஒத்துக்க முடியாது, அதை ஒத்துக்க முடியாது. இதைத்தான் பெரியார் சொன்னார். அப்படிப்பட்ட பிரிவினையை நாம் பார்த்தோம். எனவே இவர்கள் வந்து மொழியாக இப்போ வந்து அது அரசியல் அடிப்படை அறிவு இருந்தால் தெரியும். ஒரு தேசிய இனம் என்பது எண்ணி பார்த்த மக்களோடெல்லாம் அமையாது. சமூகத்துக்கு தான் பெயரை தவிர தனி மனிதர்கள்லாம் வச்செல்லாம் தேசிய இனம் சொல்ல முடியாது. உருவான ஒரு கட்டமைப்பு தான் ஒரு கூட்டம், மக்கள் கூட்டம் தான் அது. அவன் தாய்மொழியோடுன்ற சொல்லக்கூட சொல்ல நமக்கு அதுக்கான விதிகளை வகுத்த லெனின் ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், யாராகட்டும் அதெல்லாம் சொல்லலை. இத்தனை காமன் லாங்குவேஜ்னு தான் சொன்னான். பொது மொழியோடு சமூக மொழி தான் இருக்கணும். வீட்டு மொழியெல்லாம் போய் வீட்டுக்குள்ளே வந்து அங்கே என்ன பேசிட்டு இருக்கான்னு பார்க்குறதில்ல. கல்விக்கோ தொடர்புக்கோ என்ன மொழியை பயன்படுத்துகிறான், என்ன உரையாடுகிறான், எந்த மொழியில் கற்கிறான், எந்த மொழியில் பணியாற்றுகிறான், அதுதான் சமூக மொழி. சமூக மொழி பேசுகிறவங்களாம் ஒரு நாட்டுக்காரனா ஒரு மொழிக்காரனாக தான் கருதப்படுவான். சரி, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டியதில்லை. ஆனால் அப்படித்தான் அண்ணாவும் சொன்னார். திராவிட நாடுன்னு கேட்டப்பெல்லாம் கிண்டல் பண்ண அண்ணாவை. அண்ணா சொன்ன திராவிட நாடுன்னா ஒரு சொல்லை சொன்னார், மொழி இனவழி கூடி. இனம்பாக நாங்கள்லாம் திராவிடர்கள் ஒன்றாக கூடிக்குவோம், ஆனால் மொழி வழி பிரிந்திருப்போம். இனவழி கூடி மொழி வழி பிரிந்து செல்லும் உரிமையோடு கூடிய சமதர்ம குடியரசாக சமதர்ம கூட்டரசாக திராவிட நாடு இருக்கும் என்பதுதான் அண்ணாவின் அறிவிப்பு. திராவிட நாடுன்னா என்னன்னா, அது குடியரசுன்னு சொல்ல, கூட்டரசாக இருக்கும். பிரிந்து செல்லும் உரிமையோடு கூடிய சகோதர மொழிகளை பேசுகிற, அவர் சொன்ன சிஸ்டர் லாங்குவேஜ்னு அவர் எழுதினார். இவர் எங்கள் மொழி குடும்பத்தை சார்ந்த என்று சொன்னார். பிரிந்து செல்லும் உரிமை அவர்களுக்கு உண்டு என்று சொன்னார். நாங்கள் இனத்தால் திராவிடர்கள், ஆனால் மொழியால் பிரிந்திருக்கிறோம். அப்போ அவங்க தனி நாடு இருக்கும், ஆனால் கூட்டரசாக இருப்போம். இப்போ எல்லா நாடும் சேர்ந்து இந்தியாவோட தானே கூட்டரசாக தானே இருந்துகிட்ருக்கோம்.
ஆனால் நாங்கள் 30-40 இருப்பேன், 5 இருக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன்னு நம்மால் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதோட வேணா இருப்பேங்கிறான். சரி, அது இருக்கட்டும். இப்படியான சிந்தனை போக்கோடு தான் அவர் வருகிறார். அதில் அவர் அடுத்து அழுத்தமாக வைத்த செய்தியை நான் சொல்லுகிறேன். அதற்கடுத்தது அவர் இன்னொரு சொற்பொழிவு, அடுத்த சொற்பொழிவு 63 அந்த இந்திய 62 இன்னொன்று 63 இன்னொரு உரை. அந்த உரையில் அவர் சொல்லுகிறார், அதில் தான் இந்த நேஷனல் அவர் சிபி ராமசாமி ஐயரை பற்றி சொன்னார். சிபி ராமசாமி ஐயர் தலைமையில் இன்னொரு குழுவும் போட்டிருக்கான், தேசிய ஒருமைப்பாட்டு குழு அப்படின்னு ஒன்று போட்டாங்க. எந்த சிபி ராமசாமி ஐயர் திருவாங்கூர் திவானாக இருந்தபோது, இந்தியா விடுதலை பெற்ற போது, நான் இந்தியாவோடு சேர மாட்டேன், நாங்கள் தனி சுதந்திர நாடாக இருப்போம், பாகிஸ்தானோடு உடன்படிக்கைக்கு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று பேசியவர் தான் 10 வருஷத்தில் தேசிய ஒருமைப்பாட்டு குழுக்கு தலைவராயிட்டார். ஏண்டா அவன் இப்போ தான்டா சொன்னான் உங்களோட இருக்க மாட்டேன், பாகிஸ்தானோட போகிறேன்னு சொன்ன ஜுனாகத்தை இன்னும் எதிரியாக பார்க்குறான், ஹைதராபாத் நிசாமை எதிரியாக பார்த்தான், அடக்கினான், சேர்த்து கொண்டான். இவனும் அதுதானே சொன்னான். ஆனால் இவன் தேசிய ஒருமைப்பாட்டு குழு தலைவர் போட்டாங்க. அந்த சட்டம் வந்தபோது தான் இவர் சொன்னார். அதில் நீங்கள் இப்படியெல்லாம் அண்ணா ஒரு வார்த்தையை சொன்னார் 63 பாரு, இப்படியெல்லாம் நீங்கள் சட்டம் போட்டு எங்களை மிரட்டி கட்டி தேர்தலில் போட்டு என்ன அவன் கொண்டு வந்த சட்ட திருத்தம், வேட்பாளர் விண்ணப்பத்தில் நான் இந்திய ஒருமைப்பாட்டை ஏற்றுக்கொள்கிறேன்னு கையெழுத்து போடணும், அவ்வளோதான். அது பொய்யா கையெழுத்து போட முடியாதுல்ல, கையெழுத்து போட்டு நான் தனி நாடு கேட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. அதுதான் அவன் கொண்டு வந்தது திருத்தம், அதுதான். போடு கையெழுத்து போடுன்னா அண்ணா ஏண்டா சரி, அதுக்கு எண்ணி துணிக கருமம் என்றதற்கான விளக்கத்தை அவர் எழுதியிருப்பார். அதெல்லாம் ஒவ்வொன்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு படித்துக் கொள்ள வேண்டும். நாம் ஏன் அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வதற்காக. அது இப்போ வேண்டியதில்லை நமக்கு. அப்போ இப்போ இருக்கிற தமிழ் தேசியம் பேசுகிறான் பாருங்க, இந்தியாவுக்கு அடிமையாயிட்டாங்க, மத்திய அரசோட கூட்டு சேர்றான்னு. அவன் பூரா தேர்தல் நிற்கிறதுக்கு விண்ணப்பத்தில் அப்படி கையெழுத்து போட்டு தான் நிற்கிறான். நாங்களாம் தமிழ் தேசியவாதின்னு சொல்கிறவன், இவன் திராவிடனுங்கன்னு சொல்கிறவன்லாம், அது நெடுமாறனாக இருந்தாலும் சரி, சீமானாக இருந்தாலும் சரி, கையெழுத்து போட்டு தான். நெடுமாறனும் பதிவு பண்ணார், தேர்தல் ஒன்றும் நிற்கல. ஆனால் அவர்கள் போட்டால் கையெழுத்து போட்டு தான் நிற்கணும், கையெழுத்து போட்டு தான் நிற்கிறாங்க. ஆனால் தமிழ் தேசியம்னு பேசுகிறாங்க. 1-2 பேசு, இந்திய ஒருமைப்பாட்டை ஏற்றுக்கோ, இல்லை தனிநாடு பேசு, இல்லை வாயை மூடிட்டு இரு. இதுதானே செய்ய வேண்டியது. அண்ணா சொன்னார், இல்லை நான் உங்களிடம் ஒரு உறுதிமொழியை கொடுக்கிறேன், சட்டத்தின் அடக்குமுறையை கொண்டு எங்களை அடக்கி தேர்தல் நிற்க வைக்காமல் செஞ்சீங்களா தான், இல்லைன்னா அடுத்த ஆளுங்கட்சி நாங்கள் தான். அது நாடாளுமன்றத்தில் சொன்னார். 63 62 ஜெயிச்சா 50 சீட்டு தான், 8 MP போனாங்க அப்போ. ஆனால் அவர் சொல்றாரு, ஐ அஷ்யூர் திஸ் ஹவுஸ், இஃப் யூ டோன்ட் பிரிங் இன் லீகல் ரெப்ரஷன்ஸ் வி ஆர் தி நெக்ஸ்ட் ரூலிங் பார்ட்டி இன் மெட்ராஸ் என்று நாடாளுமன்றத்தில் அண்ணா சொன்னார். ஆனார் அவர் அந்த நம்பிக்கையோடு தான் அந்த சட்டத்திருத்தத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். போடா நீ அப்படி தானே பண்ணுற பார்த்துக்கோ என்று சொன்னார். அதற்கான அப்போ நிறைய பேசுகிற கூட சொன்னேன், எங்களை தான் சொன்ன தேர்தல் நிற்கக்கூடாதுன்ட்ட. தீக்காவை என்ன பண்ணுவேன், நாங்கள் திராவிட கழகத்தின் வந்தவர்கள், எங்களை நிற்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டீர்கள், நாங்கள் சட்டத்துக்கு பயந்து தேர்தல் நிற்கணும், அதனால் வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும் அப்படி சொன்னார். என்ன அப்போ தாண்டா பண்ண முடியும், வீட்டை விட்டப்புறம் ஓடு மாற்றலாம்னு ஆசைப்பட முடியும். ஆட்சியை மாற்றணும்னா நம்ம இருக்கணும், கட்சி இருக்கணும் நமக்கு, அப்போ தான் அந்த ஆட்சியை மாற்ற முடியும். ஆனால் நாங்கள் திராவிட கழகத்தின் வந்தவர்கள், எங்களை தடுத்து விட்டீர்கள் பேசக்கூடாதுன்னு. திராவிடர் கழகத்தை என்ன செய்ய போகிறீர்கள், என்ன திட்டம் உங்களுக்கு, அவரிடம் உங்கள் அட்டம் செல்லுமா என்று கேட்டார். முடியுமா அவங்ககிட்ட பேசுறதுக்கு என்று கேட்டார். ஒவ்வொரு இடத்துலையும் அழுத்தமான அந்த உரைகள்லாம் நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றிய சில உரைகளே அந்த நேரத்தில் தான் ஒரு சொல்லை சொன்னார், நடத்துங்க ஆனால் ஞாபகம் வச்சுக்கங்க, கேரி ஆன் பட் ரிமெம்பர் என்று சொன்னார். நடத்துங்கடா உங்கள் வேலையை, ஆனால் ஞாபகத்தில் வச்சுருங்க, நான் பிரிவினையை கேட்டதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன, கோரிக்கை தான் கைவிட்டிருக்கோம், காரணங்கள் அப்படியே இருக்கிற வரை கோரிக்கை திருப்பியும் வரும், அதை பார்த்துக்க வேண்டியது உங்கள் வேலை, அது வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது தான் உங்களுடைய டெல்லி அரசனுடைய வேலை என்பதை சொன்னார். அப்போ தான் அந்த சொல்லை சொன்னார், நடத்துங்கப்பா ஆனால் ஞாபகத்தில் வச்சுக்கங்க, கேரி ஆன் பட் ரிமெம்பர் என்று சொல்லி முடித்த அந்த உரையை. அப்படி அடுத்து
இந்திய ஆட்சி மொழி. அப்போ நம்மளாம் சும்மா இருப்பானா? ஏதாவது ஒரு போட்டு குழப்பம். அவருடைய அரசியல் வாழ்க்கை மற்றும் மற்றதெல்லாம் அப்புறம் போவோம், அவருடைய கொள்கையை பற்றிய நிலையில். அடுத்து இந்தியை பற்றிய ஒரு விவாதம் வருகிறது, இந்திய ஆட்சி மொழியை பற்றிய விவாதம். அதை பற்றி பேசுகிறாங்க. பேசுகிற போது நீங்கள்லாம் இன்னும் அடிமைகளாக, ஆங்கிலேயன் போய்விட்டான் அடிமைகளாக இருக்கிறீர்கள், ஆங்கிலேயனுடைய அடிமை மொழியை நீங்கள் ஆதரிக்கலாமா, இதெல்லாம் பேசிகிட்டே இருந்தான். ஒன்று தோழர்களுக்கு ஒரு விளக்கம் சொல்ல விரும்புகிறேன். ஆங்கிலேயன் ஆட்சியில் இருந்தபோது அவன் மொழியை நம்மீது திணித்தது என்பது திணிப்பு. இன்னொரு நாட்டுக்காரன், ஏலியன், ஒரு ஏலியன் பவர், ஒரு ஏலியன் லாங்குவேஜை, ஒரு அயல் நாட்டுக்காரன் அயல் மொழியை அவன் ஆதிக்கத்தை கொண்டு திணித்தால்தான் திணிப்பு. இப்போது ஆங்கிலேயன் இல்லை, அவன் ஆதிக்கத்தில் நாம் இல்லை, பேசித்தான் ஆக வேண்டும் என்று அவன் கட்டளையிடவில்லை. நம் வசதிக்கு என்று சொல்லி ஒரு சொல்லை சொல்கிறாரு பாரு. இது இருந்ததுன்னா எங்களுக்கு இந்தி ஃபாரின் லாங்குவேஜாக தெரியுது, வெளிநாட்டு மொழியை போலத்தான் நாங்கள் உணர்கிறோம். நம்மூர் நம்மூரில் ராமலிங்கம் செட்டியார் இருந்தார், திருப்பூர் ராமலிங்கம் செட்டியார். அவர் ஆனால் திருப்பூர் ராமலிங்கம் செட்டியார் தான் இங்கே இருந்தார். அவர் அரசியல் நிர்ணய சபையில் இருந்தார். அரசியல் நிர்ணய சபையில் பேசினார். நான் சில மாதங்களாக இங்கே இருக்கிறேன், அரசியல் நிர்ணய சபை கூட்டத்துக்காக. நான் ஏதோ வெளிநாட்டில் இருப்பதை போல் உணர்கிறேன், என் நாட்டில் இருப்பதாகவே நான் உணரவில்லைன்னார். எல்லாம் ஹிந்தி பேசுகிறான், ஒன்றுமே எனக்கு தெரியல, நான் மட்டும் போகிறேன், தனியாக வர்றேன் என்று சொன்னார். டிடி கிருஷ்ணமாச்சாரி சொன்னார், பேசினாங்க, உங்களுக்கு முழு இந்தியா வேணுமா, இந்தியா வேண்டுமா என்று பேசினார். உங்களுக்கு ஹோல் இந்தியா வேணுமா, ஹிந்தி இந்தியா வேணுமா, டிடி கிருஷ்ணமாச்சாரி. டாக்டர் சுப்பராயன் பேசினார், ஒருமைப்பாட்டை ஒரு பக்கம் பேசிக்கொண்டு உடைப்பவர்களாக நீங்கள் தான் இருப்பீர்கள்னு பேசினார். அந்த இந்தி எதிர்த்து பேசியவர்கள் நாம் மட்டும் அல்ல, நம்ம ஊரில் யாரும் அரசியல் நிர்ணய சபையில் இல்லை. அவங்கெல்லாம் ஜமீன்தாரும் பணக்காரனும் பாப்பானும் தான் உட்காந்துருந்தான். நம்ம பிரதிநிதிகளே அரசியல் நிர்ணய சபையில் இல்லை. அதனால தான் பெரியார் அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னார். 14 பேருக்கு மட்டும் வாக்குரிமை கொடுத்திருக்கிற பிரதிநிதிகள் தேர்ந்தெடுத்த பட்டாதாரராக இருக்கணும், இல்லைன்னா பட்டதாரியாக இருக்கணும், சொத்துக்காரனாக இருந்தால் தான், வரி கட்டினால்தான் அவனுக்கு வாக்குரிமை. அவன் மட்டும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தான். அவன் பிரதிநிதி யாராக இருப்பான்? நம்மளாக இருப்பான், நமக்காகவா பேசுவான்? அவன்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுத்து தான் அரசியல் நிர்ணய சபைக்கு ஆள் அனுப்பினான். அவன் எப்படி நமக்கான சட்டத்தை ஏற்றுவான்? அவன் பணக்காரருக்கான சட்டத்தை, படிப்புக்காரனுக்கான சட்டத்தை, பார்ப்பானுக்கான சட்டத்தை தான் செய்வான். நம்மளுக்கு போய் தடுத்து பார்க்கலாம். பெரும் வெள்ளகிற போது கையை வச்சுட்டு அம்பேத்கர் தடுத்து பார்த்தார். அம்பேத்கரை தள்ளிக்கிட்டுலாம் தண்ணி போயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியவில்லை அவரால். சிறு மாற்றங்களை செய்ய முடிந்ததை தவிர முழுதாக அவர் விருப்பத்துக்கு எழுத முடியாத சூழல் தான் அப்போ நிலவியது. அப்போ அரசியல் நிர்ணயம் அப்படி சொன்னார். அந்த மாதிரி வந்தப்போ ராமலிங்கம் செட்டியார் அது பேசினார், வெளிநாட்டில் இருக்கேன்னு பேசினார். அந்த மாதிரி தான் இவர் சொன்னார், எல்லாம் பாரு, எனக்கு ஃபாரின் தான் இல்லை, எனக்கு ஹிந்தி ஃபாரின் லாங்குவேஜ் தான். அதே போல் இங்கிலீஷ் என்பது யூபிக்கும் ஃபாரின் லாங்குவேஜ் தான், மத்திய பிரதேசத்துக்கும் ஃபாரின் லாங்குவேஜ் தான், மகாராஷ்டிரா இவனுக்கு பம்பாய்க்கும் ஃபாரின் லாங்குவேஜ் தான், தமிழ்நாட்டுக்கும் ஃபாரின் லாங்குவேஜ் தான் என்று சொல்லிவிட்டு ஒன்றை சொன்னார். இது எல்லாருக்கும் தேர்ஃபார் தி அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆர் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட். எல்லாத்துக்கும் சமமாக இருக்கும்பா, நன்மையும் தீமையும் சமமாக இருக்கும். எல்லாத்துக்கும் வெளிநாட்டு மொழி. லீ குவான் கியூ அங்கே இதில் சொன்னார். அண்ணா இது 63 பேசுகிறாரு. 65 சட்டம் செய்தார் சிங்கப்பூரில். சிங்கப்பூரில் ஆங்கிலம்தான் முதல் மொழி என்று அறிவித்தார். அதான் அஃபிஷியல் லாங்குவேஜ். நாங்கள் அதுக்கு முந்தி மலாய் தான் இருந்தது. மலாய் இருந்ததை மாற்றினார்கள். இதுவரைக்கும் முழுமையாக மாற்றம் அடைந்து விட்டது. இப்போது அப்படி தான் இருக்குது. அப்பா அவரிடம் கேட்டார்கள், என்ன மலாய் மொழி பேசுகிறவங்க இருக்கான், சைனீஸ் இந்த எத்தனை விழுக்காடு இருக்கான், 70 விழுக்காடு இருக்கிறாங்க, இந்த மொழியை சொல்கிறீங்க? இங்கே தமிழர்கள் இருக்கிறார்கள், மலாய்கார் இருக்கான், சீனர்கள் இருக்கிறார்கள், எல்லாருக்கும் சமமான டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும் அப்படிங்கிறதான் பண்ணுறீங்க. எல்லாத்துக்கும் சமத்துவம் தான். எல்லாத்துக்கும் கொஞ்சம் சங்கடமான மொழி ஒன்றை தான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். அதனால் யாருக்கும் நம்ம பாரபட்சமாக நடந்துக்கல. எல்லாத்துக்கும் சங்கடம் இருக்கும். ஆனால் நமக்கு அறிவியல் உலகில், நவீன உலகத்தில் நாம் வளர்வதற்கு தேவை என்று சொன்னதை இவர் கொஞ்சம் 2 வருஷத்துக்கு முன்னால் உரையாக சொல்லுகிறார். அவர் மொழியாக சொன்னார். கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னார். ஈக்குவல் டிஸ்அட்வான்டேஜ் டு ஆல் இன்னும் அவர் சொன்னார். இவர் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட்னு சொன்னார். இவர் அப்படி தான் இருக்கேன். இங்கே ஹிந்தி உண்டோ இல்லை, இங்கிலீஷ் உண்டோ, எல்லாத்துக்கும் வெளிநாட்டு மொழி தான்.
ஆனால் அதை வந்து நாம் மட்டும் சொல்லலை. இது எனக்கு நினைவு இருக்குதுன்னு ஒருத்தர் பேரை சொல்லி அவர் சொல்லுவார், கூட்டத்தில் பேசுகிற போதுன்னு ஒருத்தர் சொல்கிறார். அண்ணா யாரை ஒருத்தர் சொல்லி இவர் வந்து சொல்லுவார் அடிக்கடி, இந்தியா தட் இஸ் பாரத், தட் இஸ் யூபி அப்படின்னு பேசினாராம். அதெல்லாம் ஒன்று தாண்டா இந்தியானா அதுதாண்டா உத்தரப்பிரதேசம் தானான்றதுக்கு. அப்படி சொன்ன உடனே ஒரு பெங்காலி எந்திரிக்கிறான், சந்தோஷ் பாபுன்னு ஒருத்தன், பாஸ் சந்தோஷ் பாஸ்ன்னு ஒருத்தர். அது சொன்னது எங்கள் சியாம் பிரசாத் முகர்ஜியா, எப்பவும் கழக குரல் என்பது வங்காளத்துன்னு தான் வரும், அவர் தான் சொன்னார்னா. அவங்க ஆளுங்க தான் இப்போ வில்லங்கம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அவர் சியாம் பிரசாத் முகர்ஜி தான் சொன்னாராம், இது என்ன யூபிக்காரன் ஆட்சி இங்கே நடந்துகிட்டு இருக்குது என்பதாக அவர் பேசுகிற போது, அந்த சட்டத்தில், அரசியல் சட்டத்தில் இந்தியா அதாவது பாரத், அதாவது இந்த போலீஸ்காரன் எழுதுவான் பல்லன் என்கிற கருப்பன் என்கிறன்னு எஃப்ஐஆரில் எழுதுவான் பாருங்க, அந்த மாதிரி நாட்டுக்கு பேர் வச்சான் நம்மால், இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தட் இஸ் யூபின்னு அவர் சொன்னாராம். அதை அண்ணாவும் சொன்னார். அது நினைவுக்கு வருது. அப்படிலாம் நிற்க மாட்டீங்க, இது வந்து இங்கே இம்போஷன் கிடையாது, தேவையான மொழியாக இருக்கிறது. தாய்மொழியை கற்போம், நம்ம தெரிஞ்சு கற்றுக்குவோம், கூட இந்தி வேண்டாம், நேரடியாக அதுக்கு பேசிக்கலாம் என்று சொன்னோம். அப்போ நம்ம ஊருக்காரர் உடனே, ஊட்டியிலிருந்து எம்எல்ஏ லிங்கம் என்எம் லிங்கம்னு ஒருத்தர், அவர் உடனே சொல்கிறார், மெஜாரிட்டிக்கு மதிப்பு கொடுக்கணும் நீ என்று பேசுகிறார். அவர் மெஜாரிட்டிக்கு மதிப்பு கொடுக்கணும் என்று உடனே இவர் சொல்கிறாரு, மெஜாரிட்டிக்கு மதிப்பு கொடுத்தா தேசிய பறவையாக மயிலியாண்டா வச்ச காக்காயில் வச்சுருக்கணும். அண்ணா கேட்குறாரு, நாடாளுமன்றத்தில் கேட்குறார், நீங்கள் அப்போ தேசிய பறவையாக காக்காயில் இருந்திருக்கணும், நீங்கள் இதை வச்ச. அது அதற்கு காரணம் வைத்திருக்கிறீர்கள், சிறந்த பறவை அழகான பறவைன்னு வச்சுருக்க மாதிரி ஒரு சிறந்த மொழியை தேர்ந்தெடுங்க. நம்மளால தான் எதுக்குறான். காங்கிரஸ் எம்பி வந்து ஒரு ஊட்டியை சேர்ந்த என்எம் லிங்கம்ன்று தான் எதுக்குறாரு அவர். அதற்கு இவர் பதில் சொல்கிறார். அப்படி ஒரு உரை, அப்படி ஒரு உரையாடல். அடுத்தது வந்து அவர் பிரிவினை தடை சட்டம், இந்தி தான், இது ரெண்டு தான் முக்கியமாக. அதை மற்றதெல்லாம் பின்னால் பேசுவோம் தேவை வருகிற போது. இந்த முறையில் அரசியல் ரீதியாக அவர் தான் அங்கே போனதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு, அங்கே போய் ஒற்றையாள் உட்காந்துருக்கோம்னு நினச்சிக்கல. இப்போ அவங்க எம்பியை ராஜ்யசபைக்கு ஒருத்தர் தான் போனார். எனவே அவர் ஒற்றையாளாக நாம் இருக்கிறோம் என்று அவர் நினைக்கவில்லை. தன்னுடைய பேச்சு வன்மையை காட்டினார். ஆனால் அதன் வழியாக தன்னுடைய கருத்தை அங்கே பதிய செய்தார். ஒவ்வொன்றிலையும் நாங்கள் திராவிடர்கள் ஏன் தனித்துவமான நாடாக இருக்கிறோம், தனித்த கொள்கை உண்டு, தனி நாடாக இருக்கணும், உங்கள் கொள்கை எங்களுக்கு ஒத்து வராது, பல காரணங்களை சொல்லலாம். அம்பேத்கரோடு கடைசியாக சொன்னார், இவங்கெல்லாம் தென்னிந்தியாவும் வட இந்தியாவும் சேர்ந்துருக்க முடியாது. அவருக்கு முதல்ல வரல ஸ்ட்ராங்கர் சென்டர்னு சொன்ன அம்பேத்கர் 55 டிசம்பரில் ஒரு புத்தகம் எழுதினார். மொழிவழி மாநிலங்கள் பற்றிய சிந்தனைகள் என்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். டிசம்பர் 55, 56 டிசம்பரில் இறந்தார். அதில் அவர் சொன்னார், தென்னிந்தியாவும் வட இந்தியாவும் எப்படியா ஒன்றா இருக்கும் என்று அவர் ஒரு கேள்வி எழுப்புகிறார். ஒன்று, தென்னிந்தியர்கள் கல்வியில் முன்னேறியவர்கள், வட இந்தியர்கள் கல்வியில் பின்தங்கி நிற்பவர்கள். தென்னிந்தியருடைய பண்பாடு நவீன பண்பாடு, முற்போக்கு, மாடர்ன். உங்களுடைய பண்பாடு ஏன்ஷியன்ட், பழங்கால பண்பாட்டை கொண்டவர்கள் நீங்கள். அவங்க சிந்தனை வந்து ரேஷனலாக இருக்கும், பகுத்தறிவு சிந்தனை கொண்டவர்கள் தென்னிந்தியர்கள். வட இந்தியர்கள் மூடநம்பிக்கை சூப்பர்டிஷியஸ் சிந்தனை கொண்டவர்கள் நீங்கள், மூடநம்பிக்கை கொண்டவர்கள் நீங்கள். உங்களோட எப்படி சேர்ந்திருக்க முடியும்னு 2-3 கேள்வி கேட்குறாரு. நிர்வாண சாமியார்கள் சென்னை வீதிகளில் நடக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. நடந்துருவாயா தென்னிந்தியா? சதிய உடன்கட்டை ஏறுதல் செய்கிறீங்களே, தென்னிந்தியாவில் நடக்குமா, சென்னையில் நடக்குமா என்று கேட்கிறார். இதோ முதலமைச்சர் ஆகிவிட்டார், தலைமை அமைச்சர் ஆகிவிட்டார் நேரு என்று 5 பார்ப்பனர்கள் கூடி பூணூலை போட்டு கையில் தண்டத்தை கொடுத்து பூஜை பண்ணானே, அது தென்னிந்தியாவில் நடக்குமா? பாபு ராஜேந்திர பிரசாத் குடியரசுத் தலைவர் காசிக்கு போய் 5 பார்ப்பனர்கள் காலை கழுவி தண்ணீர் குடித்தாரே, அது தென்னிந்தியாவில் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? எப்படி 2 பேரும் ஒன்றா இருக்க முடியும்? நீண்ட நாளைக்கு ஒன்றாக இருக்க முடியாது. அவர் அம்பேத்கர் சொன்னார், 55 சொன்னார். இவர் அண்ணாவும் சொன்னார், எங்களுக்குள் தனி டிஸ்டிங்க்ட் கல்ச்சர் எங்களுக்கு இருக்குது, நாங்கள் இந்த நாட்டுக்கு உலகத்திற்கு பல கொடைகளை கொடுக்கத்தக்க மேன்மைக்குறளாக வாழ்ந்திருக்கிறோம், எங்களுக்கு சுயநிர்ணய உரிமை வேண்டும் என்று கேட்டார். ஆனால் அப்போ வந்து பிரிவினை என்ற சொல்லால் இல்லை, ஃபெடரேஷனாகத்தான் இருந்தால் என்ன, அதற்கு கூட உங்களுக்கு தைரியம் வரலையா? உண்மையான ஃபெடரேஷன் பேருக்கு இருக்கலாம், உண்மையான கூட்டாட்சி வர வேண்டுமே என்ற அதில் இவர் பரிந்துரை செய்கிறார். அம்பேத்கர் கூட சொன்னார்,
ராஜாஜியோட பேசி கொண்டிருந்த போதுன்னு சொல்லி சில கருத்துக்களை சொல்கிறாரு. அவர் சொன்னார், ஒன்று, தென்னிந்தியர்களுக்கு டெல்லி என்பது எங்கோ இருக்கிற நாடாக தெரிகிறது, அதுக்கு நமக்கு தொடர்பு இல்லைன்னு தென்னிந்தியர்கள் நினைக்கிறார்கள். எனவே தென்னிந்தியாவில் ஒரு தலைநகரை உருவாக்க வேண்டும். 2 தலைநகர் வச்சுக்கங்களேன். ஆங்கிலேயன் 2 வச்சுருந்தான், சிம்லா வச்சுருந்தான், டெல்லி வச்சுருந்தான். முகலாயர்கள் ஸ்ரீநகரை வைத்திருந்தார்கள், ஏதோ வச்சுருந்தாங்க, டெல்லியை வச்சுருந்தாங்க. ஏன் நீங்களும் வச்சுக்கங்களேன் அவர் சொல்கிறாரு. சொல்லி அதுபோல் நீங்கள் வைத்துக்கொள்ள முடியும். ஹைதராபாத் ஒரு தலைநகரம் இருக்கட்டும், அது இங்கிருந்தவங்க அவ்வளோ ட்ராவல் பண்ணி அவ்வளோ தூரம் போங்க, அங்கிருந்தவங்க ட்ராவல் பண்ணி ஒரு வருஷம் இங்கே வரட்டும். 2 தலைநகரங்களை உண்டாக்குங்கள், இந்தியா நம்ம நாளைக்கு நீடிச்சிருக்கணும்னா என்று சொல்லிவிட்டு அடுத்தும் சொன்னார், அவங்களுக்கு உரிமைகள் எல்லாவற்றையும் ஸ்டேட்டு கொடுத்துருங்க, உங்களுக்கு ஒரு 4-5 உரிமை மட்டும் வச்சுக்கங்க. தென்னிந்தியாவோ தனி ஒரு கூட்டாட்சி நாடு, தென்னிந்திய மாநிலங்களின் கூட்டாட்சி, வட இந்திய மாநிலங்களின் கூட்டாட்சி, 2ம் சேர்ந்து இந்திய பெருங்கூட்டாட்சின்னு ஒன்று வச்சுக்கோ. சம எண்ணிக்கையுள்ள உறுப்பினர்கள் கொண்ட இந்திய பெருங்கூட்டாட்சி என்று அம்பேத்கர் எழுதினார். ஏறத்தாழ அந்த மாதிரி முன்வைப்பை தான் இவர்களும் வைத்தார்கள். அதை பரிசீலிக்கிற அது கூட வரல. அவங்களுடைய வரி, ஆதிக்க வரி, வட இந்திய ஆதிக்க சிந்தனை அவர்களை அனுமதிக்கவில்லை. அது 2. இப்போ அடுத்து நான் வர வேண்டியது, ஒரு பெரியாரிய நோக்கில் அவரை எப்படி பார்க்குறோம். ஏன்னா நேரடியாக அவர் அரசியல் கட்சிக்காரர் ஆகலை, சுயமரியாதை இயக்கம் திராவிடர் கழகத்தில் இருந்து தான் வர்றாரு. இப்போ 2 பெரும் கொடைகளாக அந்த 4 கட்டங்களாக அந்த அவருடைய சுயமரியாதை காலகட்டத்தை 49 ஒரு புத்தகம் எழுத மா இளஞ்செழியன் ஒருத்தர், அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அண்ணாவை பற்றி தனியாக ஒரு புத்தகம், அவரும் ஒரு எம்ஏ படித்தவர், அந்த காலகட்டத்தில் எம்ஏ படித்த ஒருவர். அவர் 4 கட்டமாக பிரிக்கிறாங்க. அதில் முதல் கட்டம் சுயமரியாதை இயக்க அமைப்பு, 29 31 வரைக்கும் மூடநம்பிக்கை ஒழிப்பு, அதை பற்றிய சிந்தனைகள், 31 34 வரைக்கும் பொது உடைமை பரப்புரைகள், 34 அந்த பக்கம் தனிநாடு கேட்டு போராடுதல், இன்றைய நிலை வரைக்கும் நாம் வந்திருக்கோம் என்று அவர் அதை வகைப்படுத்தி எழுதுவார். அதில் 3வது கட்டத்தில் பொது உடைமை என்பதை சொல்லுவார். அவர் பொது உடைமையை பற்றி பேசினா தனியாக நிறைய பேச வேண்டியிருக்கிறது. நான் பெரியார் காலத்துக்கு பின்னால் பொது உடைமை திராவிடர் கழகத்தில் பேசப்படவில்லை, திராவிட இயக்கங்கள் பேசப்படுவதில்லை. அவர் டிசம்பர் 73 இறந்தார். அக்டோபர் 73 18/10/1973 விடுதலையில் ஒரு கட்டுரை எழுதினார், சமதர்மம்னு ஒரு கட்டுரை. இந்த நாட்டுக்கு பொது உடைமை தான் தீர்வு என்று ஒன்று எழுதினார். பொது உடைமை வளர்ந்த நாடாக இந்தியா இருக்கணும். எப்படி ஒரு குடும்பத்தில்தான் உழைத்து இருக்கு, அது மேலே தானே இது ஒரு கிராமம் விரிந்து போய் கடைசியாக நாடாக நாம் சொல்லுகிறோம். அப்படி ஒரு நாடு இருக்கணும், சமதர்மம் வளர வேண்டும் என்று எழுதினார். 72 கம்யூனிசம் என்கிற தனி தலைப்பில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினார். வெறும் கம்யூனிசம் தான் தலைப்பு. அதில் கம்யூனிஸ்டின் சிறப்புகளை எல்லாம் பேசினார். 72 73 இதை பேசினவர் அவர். அது இருக்கட்டும், நமக்கு அது வேற. அண்ணா சுயமரியாதை இயக்கத்தில் பணியாற்றிய போது, ஏன்னா 2 பேருக்குள்ள பெரியாருடைய மொழி முறை உரை 2க்கும் அவருடைய மொழி நடை உரை இதுக்கும் வேறுபாடு நிறைய உண்டு. அண்ணா இன்னொன்று செய்தார், கலை வடிவங்களை அதிகம் எடுத்துக்கொண்டார். பெரியார் காலத்திலும் இருந்தன, ஆனால் அண்ணா போன்றவருடைய வருகைக்கு பின்னால் இன்னும் விரைவுபடுத்தப்பட்டார். அது திராவிட நடிகர் சங்கம்னு வச்சாங்க, திராவிட நாடக மன்றங்கள் வைத்தார்கள், அதிலிருந்து நாடகங்களை போட்டார்கள். அப்போ பாரதிதாசன் வருகையும் அண்ணாவின் வருகையும் ஏறத்தாழ ஒரு கட்டத்தில் அவர்கள் வருகிறார். 2 பேரும் 2 துறையில் 2 பேருமான பரப்புரைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த தான் எழுதுவார் அவர். அண்ணா எழுதின முக்கியமாக அவர் எழுதின சில நூல்களை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற இந்த சனாதன தர்மம் என்பது அவருடைய நூலில் இல்லை, பல இடத்துல சனாதனம் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த கட்டுரை படித்தாலும் சரி, எந்த புத்தகத்தை படித்தாலும் சரி, சனாதனம் இருக்கும். முக்கியமாக அவர் எழுதின ஒன்று சந்திரமோகன் ஒரு நாடகம், அல்லது சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்று அதற்கு அந்த பேர். இந்து ராஜ்யம் அமைந்ததால் என்ன பலன் ஏற்பட்டது என்பதை பற்றி அவர் எழுதுகிறார். அதுதான் அந்த நாடகம். நீ பெரிய வீரன், மராட்டியத்தை வெற்றி கொண்டாய். கொஞ்சம் பேர் அவரை சிவாஜி எப்படி ஜோதிபா புலே போன்றவர்கள்லாம் மராட்டியத்தின் ஒரு சின்னம் என்றதாக வைத்தார், அடையாளம் அவர் என்று அவர்களை பாராட்டினார்கள், போற்றினார்கள். இந்த கோஷ்டியெல்லாம் இந்துக்களின் எழுச்சி சின்னம்னு இவன் வச்சுக்கிட்டான். ஆனால் அவர் மெய்க்காவலராக வச்சுருந்ததை
இஸ்லாமியனை தான் வச்சுருந்தார். அவருக்கு தனி தூதராக வைத்தவர் இஸ்லாமியர் தான் சிவாஜிக்கு. அப்படியே ஆப்போசிட்டாக அவுரங்கசீப் மெய்காப்பால இந்து, அவனுக்கு படைத்தளபதியாக இந்து தான் இருந்தான். இவன் ரெண்டையும் பிரிச்சாட்டியே 2 மன்னர்கள் நடைய அந்த சண்டைடா, 2 ஊருக்காரன் போட்டுக்கிட்ட சண்டை. இது என்னவோ மதத்துக்குன்னு இப்பயும் சொல்லிகிட்டு இருக்கான். இப்படி இவன் ஆக்கிட்டான். அண்ணா அதை எப்படி கொண்டு வந்தார் என்றால், நீ என்ன வீரனாக இருந்தாலும் பாப்பா ஒன்றும் பணிய வச்சிருவான். அப்படி பழக்கப்படுத்தி இந்த மக்களை வைத்திருக்கிறார். நீ சூத்திரன் என்று சொல்லி உன்னுடைய அத்தனையுமே ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுவான். இதுதான் அண்ணா சொல்கிறார். அந்த கதை என்னன்னா, ஒரு வங்காளத்தில் வந்த ஒரு புத்தகத்தை தான் அந்த 2 வரியை மட்டும் கோட் பண்ணிட்டு இந்த நாடகத்தை எழுதுவார். அந்த நாடகத்தில் சிவாஜி முடிசூட்டிக்கணும். அங்கேருந்து ஐயருங்களாம் கூடாத மாட்டேன், நீ சூத்திரம்லாம் முடிசூட்டிக்க முடியாது, ராஜாலாம் ஆக முடியாது, நீ சூத்திரனையே அப்படின்றான். ஐயோ, நான் இத்தனை நாட்டை வேண்டானே, நீ ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் முடிசூட்டிக்க முடியாது. அப்போ என்ன தான் பண்ணுறது? ஐயர் அதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும். அப்புறம் அங்கே ஒரு ஐயர்கிட்ட போகிறான், அவன்லாம் முடியாதுங்கிறான். சரி, பெரிய ஐயர் ஒருத்தர் இருக்கார் வாரணாசியில். இப்போ ஒருத்தர் வாரணாசிலேருந்து வந்துட்டு போனார்ல, அது மாதிரி வாரணாசியில் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட போ, காசிக்கு போ, அங்கே காகப்பட்டர் இருக்கிறார். அவர் அங்கேருந்து வர்றாரு, எவ்வளோ பணம் கொடுப்பாங்கலாம் கேட்டுக்கிட்டு சரி ஆக்கிடுறேங்கிறார். அப்புறம் திருப்பியும் வர்றான், என்னங்க இப்படி பண்ணி சூத்திர பயிரெல்லாம் மன்னன் ஆகிட்டா இது பழக்கமாகி போயிருங்கிறான். முடியாதுங்கிறார் திருப்பி. அப்புறம் கொஞ்சம் ரேட்டை உயர்த்தி தர்றாங்கிறான். சரி, இவர் மன்னர் ஆக்கிடுறார். இதுதான் அந்த கதை, அது அந்த நடந்த கதை. அதில் சந்திரமோகன் என்ற ஒருவர் சிவாஜியின் நண்பர். அவர் சொல்லுவார், நீ முதல்ல இந்த பாப்பான்னு சொன்னால் முடி சுட்டினா நீ பாட்டில் உட்காந்து ஆட்சி பண்ணிகிட்டு, நீ யாரை உன்னை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், உனக்கு எதுக்கு அவன் அப்ரூவல், உனக்கு எதுக்கு வேணும் என்பதை போல் அவர் அவ்வப்போது சிவாஜி மன்னனுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நீ உனக்கு எதுக்கு அவன் சொல்லணும், அவன் எதுக்கு முடிசூட்ட வேண்டும், நாம் நாட்டை வெற்றி கொண்டது நீ தான், உயிரை கொடுத்து நீ தான், ரத்தம் சிந்தனது நீ தான், உன்னோடு சேர்ந்த மக்கள்லாம் நாங்கள் இருக்கோம், நாங்கள் உன்னோடு தான் துணை நிற்கிறோம், அந்த 4 பாப்பான்னு சொல்கிறத நீ ஏன் எடுத்துக்கிற என்றவன் பேசி கொண்டிருப்பான். அவன் இந்த மனுசாஸ்திர பற்றிலாம் விமர்சனங்கள் அதில் வரும். இதுதான் அந்த நாடகம். கடைசியாக அவன் சொல்லுவான், இவனை துரத்தும் ஆட்சி விட்டும்பான், இவனை அரண்மனை விட்டு துரத்துவான். சந்திரமோகனை துரத்திடுவார் சிவாஜி, போடான்ட்டுருவார். முடிசூட்டின பின்னால் சந்திரமோகனை கூப்பிடுவார், நீ என்னப்பா பண்ணுறது, எனக்கு முடி மேலே ஆசை வந்துருச்சு, பண்ணிட்டேன், நீ பேசுறதெல்லாம் கரெக்டாக தான் பேசுகிற, ஜனங்கள்கிட்ட போய் ஊரு பூரா சொல்லு என்று சொல்லி முடியும் அந்த நாடகம். அப்படி ஒரு நாடகம் என்பது பார்ப்பனர்கள் தமிழ் இலக்கியத்திலையும் இருக்குது. 18 கூட சொல்லுவான், எங்கள் ஆள் யார் தெரியுமா, பாப்பானு தவிர எனக்கும் பண்ணிக்க மாட்டான், யாருக்கும் பண்ணிக்க மாட்டான், அவ்வளோ ராஜா எங்கள் ராஜா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. பார்ப்பனது பணிவறிந்த இவன் பணிஞ்சு அறிஞ்சதே கிடையாது, அவன் பாப்பானுக்கு மட்டும் தான் பணிஞ்சிருக்கிறான். அப்படி பாட்டு நம்மளும் தான் இருக்கிறான். நம்ம மூவேந்தர் அதெல்லாம் ராஜராஜ சோழன்லாம் வாழ்த்துறமில்ல, அவன்லாம் அப்படி தான் இருந்திருக்கிறான். ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. தமிழனாக வாழல, அடிமை தமிழனாக வாழ்ந்திருந்தார். அதை தான் இந்த நாடகத்தில் சொல்லுவார். அது சந்திரமோகன் அப்படிங்கிறது அந்த கேரக்டர். அதில் சிவாஜி நடித்தார், சந்திரமோகனாக நம்ம ஏவிகே சம்பத்து, காகப்பட்டார் அண்ணா தான். இப்படி நடித்து நாடகங்களை மக்களிடம் பரப்பி இருக்கிறார். இன்னொன்று சந்திரோதயம் என்ற ஒரு நாடகம், அதுவும் முழுக்க பகுத்தறிவு பேசுகிற நாடகங்கள். அதெல்லாம் மாநாட்டிலே அந்த நாடகங்கள் தான். அதில் காட்சியெல்லாம் பிரபல காட்சியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ணா சொன்னதை, அவருடைய வேலையால் 2 நாள் வேலைக்கு வரமாட்டான், இவர் ஜமீன்தார். வருவான் 2 நாள் கழிச்சு, எங்கப்பா போயிருந்தேன், 2 நாள் ஆலய காணோம். சும்மா போயிருந்தேன். எங்கே போனேன்? சிதம்பரத்துக்கு போயிருந்தேன். என்ன ஆருத்ரா தரிசனம் அப்படிமா, அதுக்கு தான் போனேன். உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் உங்கள்கிட்ட சொல்லலை, நான் போயிட்டேன்மா. என்னடா விசேஷங்க? அங்கே நடராஜர் நடனம் ஆடிட்டு இருப்பார், பார்த்தா கண்கொள்ளா காட்சி. அப்படி அது எப்படி இருந்தது என்பார். அந்த மாதிரி காட்டே அப்படிம்பார். உடனே இவன் நின்று காட்டுவான் நடராஜர் மாதிரி. ஆஹா அழகு அழகுன்னு சொல்லிகிட்டே இருப்பார். நின்றுட்டே இருப்பான். எஜமா காலை வலிக்குது மாடே, எத்தனை ஆண்டுகளாக நடராஜர் இருக்கிறார், நீ கொஞ்ச நேரம் நில்லுப்பா, நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறார். இன்னும் கொஞ்ச நேரம் நிற்பா, கால் வலிக்குது எஜமா. நடராஜர் எவ்வளோ நாள் நிற்கிறார், அது கல் எஜமா, நான் மனுஷன் அப்படின்னு சொல்லுவான். அப்படி வரும். அதோட அந்த காட்சி முடியும். காட்சி அது கல் எஜமா, நான் மனுஷன் அப்படின்னு, இதைத்தான் நானும் சொல்கிறேன் அப்படின்னு அதோட காட்சி முடிஞ்சிடும். அப்படி ஒரு காட்சி அது மாதிரி நிறைய வரும். அந்த நாடகம் பூரா இதுக்கு எதிராக நாடகங்கள் தான். அவர் எழுதினது வர்ணாசிரமம் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். தேவலீலைகள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். தேவலீலைகள், கடவுள்லாம் பண்ண இதெல்லாம் எழுதுவார். இந்த கடவுளையாக நீங்கள் வணங்குறீங்க என்று எழுதுவார். வர்ணாசிரமம்னா தெரியும் எதை பற்றி எழுதியிருப்பார்னு.
இது பார்ப்பனர்கள் ஆட்சி, அதை நாம் ஏமாந்து போன அந்த சூழ்ச்சிக்கு ஏமாந்து போய்விட்டோம் என்பதை விளக்குகிற நூல். எல்லாருமே இந்த செய்திகளை அடங்கியதாகத்தான். கம்பரசம்னு ஒன்று எழுதியிருப்பார். என்னடா பண்ணா கம்பன், என்ன பெரிய கவிங்கிறீங்க. ஏன்னா 2 செய்தி. 43 பெரியார் ராமாயண எரிப்பு, ராமாயணம் பெரிய புராண எரிப்பு என்று சொல்லுகிறார். பெரியார் முதல்ல ராமாயணத்தை எதிர்த்தார். முதல்ல அதுதான் ஊரு பூரா கதா காட்சியம் பண்ணிட்டு இருக்கான். பெரிய புராணத்தை யார் பண்ணுறான்? முதல்ல அதை எதிர்க்கிறார். பெரியார் சொல்லுவார், நான் கம்பராமாயணத்தை எதிர்த்த போது சைவ புலர்கள்லாம் ஓடோடி ஆதாரத்தை என்னிடம் கொடுத்தார்கள். அடுத்து நான் பெரிய பெரிய புராணத்தை பற்றி பேச ஆரம்பித்தேன். சைவர்களை காணோம், போயிட்டான். நான் இயேசுநாதரை பற்றி சில கேள்விகளை கேட்டேன். சரேட்டி பன்னீர்செல்வம் கொஞ்சம் தள்ளியே இருக்கிறார். அப்படி தான் பெரியார் சொல்லுவார். ஏதாவது அவனை பேசுகிறவங்க என்கிட்ட வந்துட்டான், அப்புறம் கொஞ்சம் தூரம் பார்த்துக்கிட்டு அப்படின்னு கிண்டல் பண்ணுவார். அதில் 2ஐயும் இருக்கிறதா சொல்கிறார். கம்பராமாயணத்தையும் 72 ஒன்று அறிவித்தார். மாட்டுக்கறி விருந்து என்று பெரியார் அறிவித்தார். மாட்டுக்கறி பன்றிக்கறி விருந்துன்னு அறிவித்தார். வெறும் மாட்டுக்கறி விருந்துன்னு அறிவிக்கல, 2ம் சாப்பிட்றது என்று தான் அப்போ அறிவித்தார். அதை போல் அப்போது பெரிய புராணத்தையும் 2ஐயுமே அறிக்கிறது. கம்பராமாயணம் சைவத்துக்கு ஒன்று, வைணவத்துக்கு ஒன்று என்று அதை அறிவித்தார்கள். அந்த போராட்டத்துக்காக எல்லோரும் அதை எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அப்போ அதை பற்றி வாதம் செய்ய தயாராகலாம் பேசிட்டே தான். அண்ணா சரிங்கன்னாரு. 2 தடவை வாதம் நடந்தது. சென்னையில் ஒன்று நடந்தது. சென்னையில் நடந்த விவாதத்திற்கு தலைவர் யாருன்னா நம்முடைய சிஎம் ராமச்சந்திரன் செட்டியார். கோவையை சேர்ந்தவர் தான். கோவை கிழார் என்ற புனை வீரல் பல கட்டுரைகள் எழுதியவர். கோயில் பூனைகள்னு அவர் எழுதின புத்தகம் மிக புகழ் பெற்றது. அவர் இந்து பரிபாலன சபை என்னமோ பரிபாலன சப்போர்டுன்னு இருந்தது, அதனுடைய தலைவராக இருந்தவர், வழக்கறிஞர். அவர் கோவையை சேர்ந்தவர். கோவை கிழார் என்ற பெயரில் தான் கோவில் நடக்கிற அக்கிரமங்கள்லாம் எழுதியிருக்கார் புத்தகமாக. அது 50கள் எழுதியிருக்கார் அவர். அவர் தலைமையில் அங்கே கூட்டம் சென்னையில். பெரியாரை இந்த அண்ணாவை எதிர்த்து விவாதிப்பவர் யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை. அவர் தமிழ் பேராசிரியர். அவர் அந்த சென்னை தமிழ் துறையினுடைய தலைவராக இருந்தவர் பல்கலைக்கழகத்தில். அவர் எதிர்த்து வாதாடுகிறார். அங்கே நடக்குது. அங்கே ராபி சேதுப்பிள்ளை எனக்கு உடல்நலம் சரியில்லைன்ட்டு அவர் போயிடுறாரு. அப்புறம் ராமச்சந்திரன் செட்டியார் கூட சொல்லுவார், 2 பேருக்கும் ஒரே கருத்து உள்ளவங்க தான், ஆனால் அது நல்லா தான், அது மோசம்தான் ஆரியர் பண்பாடு, ஆனால் அது பாட்டு கொஞ்சம் நல்லா இருக்கட்டுமே, அவ்வளோதான் அவருடைய வாதம், அதுக்கு மேலே இல்லை. அடுத்து சேலத்தில் நடக்கிறது. தேவாங்கர் பாடசாலைன்னு ஒன்று இருக்குது செவ்வாய்ப்பேட்டையில். அங்கே தான் நீதி கட்சியினுடைய எல்லா கூட்டங்களும் அங்கே தான் நடக்கும். நீதி கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் 1943 நவம்பரில் அந்த பள்ளியில் நடந்து தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற பெயரை நாம் திராவிடர் கழகம் அல்லது தென்னிந்திய திராவிடர் கழகம் அல்லது திராவிடியன் அசோசியேஷன் என்று மாற்றுவதுன்னு தீர்மானம் போடுறாங்க தான். அதற்கு பின்னால் ஒரு 7-8 மாதம் கழித்து சேலம் மாநாட்டில் போட்டாங்க. அந்த மாதிரி பெரியாருக்கு மிக தேவையான சுயமர இயக்கத்துக்கு மிகவும் தொடர்புள்ள அந்த பள்ளிக்கூடம். அங்கே விவாதம். அங்கே யாருன்னா சோமசுந்தர பாரதியாருக்கும் பெரியாருக்கும், அங்கே அண்ணாவுக்கும் பேசுகிறாங்க 2 பேரும். தலைவர் யாருன்னா சேலம் கல்லூரியினுடைய அரசினர் கல்லூரியினுடைய முதல்வராக இருந்த பிரின்சிபல் ராமசாமி ரெட்டி கவுண்டர்னு சொல்லுவாங்க. அவரை வெறும் ராமசாமி பண்ணி அறிஞர் பிரின்சிபல் ராமசாமி கவுண்டர் 27 வருஷம் பிரின்சிபலாக இருந்திருக்காரு. ஒரு நகராட்சி நடத்திய கல்லூரி, அது அரசு நடத்தலை. சேலம் நகராட்சி ஒரு கல்லூரியை கட்டி நடத்தி கொண்டு இருந்தது. அதில் ஒரு பிரின்சிபலாக இருந்தார். அவர் ஒரு பார்ப்பனலாத சிந்தனை கொண்டவர் தான். அவர் தலைமையில் அங்கே வாதம், அதுலேயும் வாதாடுறாங்க. சோமசுந்தர பாரதியார் எனக்கு அவரும் நிறையா பேசுகிறார். நான்லாம் அப்பயே பார்ப்பன எதிர்ப்பு பேசினேன். என் கல்யாணத்தன்னைக்கே நான் சொன்னேன், பாப்பாலாம் எனக்கெல்லாம் வயசு 16 வயசுல எனக்கு கல்யாணம். அப்பயே சொன்னேன், பாப்பாலாம் என் கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன். அப்படின்னா பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன். எங்கள் அப்பா என்னடா இப்படி பண்ணுறேன்னாரு. நீ நல்ல சைவனை போய் கேளு, நீ இங்கே தான் இது ஒன்றுக்குலாம் கேட்காத அப்படின்னா. அவர் கடைசியாக போய் திருச்சியில் போய் கேட்டார், தஞ்சாவூரில் போய் கேட்டார். அங்கே தான் ஆமாம் நாம் பாப்பானை வச்சு பண்ணுறது நம்ம பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டான். அப்புறம் தான் பண்ணிக்கிட்டேன் நான். அப்படி அதில் பேசுவார் அவர். அப்படிப்பட்ட நான் பார்ப்பன எதிர்ப்பாளன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பேசுவார் அவர். அதில் அவர் ராமாயணத்தை அவரும் அதில் குறைகள் இருக்கிறது என்றாலும் நல்ல இலக்கியம் அப்படின்லாம் அவர் சொல்லுவார். அந்த விவாதம் நடக்கும். அவரும் ட்ரெயினுக்கு நேராகுதுன்னு போயிடுவார். அப்போ அதற்கு பின்னால் அங்கே ராமச்சந்திரன் செட்டியார் சென்னையில் எந்த தீர்ப்பும் சொல்லாமல் விட்டுருவார். நீங்களே முடிவு பண்ணிக்கம்பார். இதில் சொல்கிறார்,
அப்படி நான் விட்டுவிட முடியாது. சென்னையில் நடந்த கூட்டத்தில் முடிவேதும் அறிவிக்காமல் தலைவர் அமைதி காத்து விட்டார். நான் அப்படி இருக்க முடியாது. நான் சொல்கிறேன், ராமாயணம் ஆபாசம் நிறைந்தது, அது அழிக்கப்பட வேண்டியது என்று நான் சொல்லுகிறேன்னு அவர் சொல்லுவார் கடைசி தீர்ப்பு. ஆனால் பெரிய நாமம் போட்டிருப்பாருங்க. அவர் கல்லூரியில் ஏறப்பே படிக்கட்டிலே ஒரு படம் வச்சுருப்பாங்க, பெரிய நாமத்தோடு தான் இருப்பார் அவர். அவர் தான் சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. அவர் அப்படி ஒரு மிகுந்த இது ஒரு ஆங்கில துறையில் மிக அறிஞராகவும் இருந்திருக்கார். சேலம் கல்லூரியில் அவர், தேவனைய பாவாணர், இன்னொருத்தர் சமயத்தில் 3 பெரிய சிங்கங்கள் அங்கே இருந்திருக்கிறாங்க. அந்த சமயத்தில் கல்லூரியிலிருந்து அந்த கல்லூரியை வெறும் பார்ப்பன எதிர்ப்பு சிந்தனையோடு அந்த கல்லூரியை மாற்றியதில் அவங்களுக்கெல்லாம் பெரிய பங்கு உண்டு. அப்படி நடந்து அந்த அளவுக்கு அவர் ராமாயணத்தின் மீதான விமர்சனத்தை, அப்போ சொல்லுவாங்க ராமாயணம் நல்லா தான் இருக்கும்பாங்க. சரி, நல்லா தான் இருக்குப்பா, பாட்டு நல்லா தான் இருக்கு, என்ன செய்தியை நம் நெஞ்சில் பண்ணுதுன்னு அண்ணா அழகாக ஒன்று சொல்லுவார். அதில் எடுத்த உடனே சொல்லுவார், கம்பரே பாட்டு பாடுறாரு, வரியிலே சொல்லிடுறாரு, இந்த பாட்டு பாடினா சமூகம் திட்டுன்னு எனக்கு நல்லா தெரியும், என்ன கேவலமாக தான் ஏசும், வையம் என்னை இகழவும் என்னமோ ஏசவும் அப்படின்லாம் பாடுவார் பாட்டு. இருந்தாலும் ஒரு பெரிய தெய்வ கவியினுடைய பாட்டை நான் மொழிபெயர்த்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த பாட்டில் கம்பரே வருத்தப்பட்டு தான் எழுதியிருக்காரு அந்த ராமாயணத்தைன்னு அண்ணா ஆரம்பிப்பார். அதனால் அது நான் ஒன்றும் திட்டத்தில் ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அதை பற்றிய விவரங்கள் அதெல்லாம் குறித்து கம்பரசம் என்று ஒரு நூல் எழுதினார். அதில் எப்படியெல்லாம் நிறைய கிண்டலான கேள்வியும் சொல்லுவார் அவர். ஏன்னா அவர் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கிறது நமக்கு தெரியும். கம்பர் ராமாயணத்துக்கும் நம்முடைய தமிழ் அறிஞர்கள் சில பேர் இருந்தாங்க. பாவே மாணிக்க நாயக்கர்னு ஒரு தமிழ் அறிஞர் இருந்தார், சேலத்துக்கு அருகில் இருந்த ஊரை சேர்ந்தவர். அவர் டிவிஷனல் இன்ஜினியராக இருந்தவர் பொதுப்பணித்துறையில். மேட்டூர் அணை கட்டுற போது அவர் தான் டிஆர் இருந்திருக்காரு. அதுக்கு அந்த சுருக்கிங்கிற முறையை கற்பதற்கு அவர் இங்கிலாந்து போய் தனிப்பயிற்சி பெற்று வந்தவர். அவர் ஒரு என்ஜினியர் அவர், ஆனால் தமிழ் அறிஞர். எனக்கு அவர் நல்ல உறவு இருந்தது. எழுத்து சீர்திருத்தம் பற்றி கூட அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஓம்ங்கிற சொல்லு தான் தமிழ் எழுத்தே வந்தார். அதோட நட்பை நான் குறைச்சிக்கிட்டேன் அவர்கிட்டன்னு பெரியார் சொல்லுவார். அதோட நான் அவருக்கு அதிகம் பேசுறது இல்லைன்னு. அவர் வால்மீகியின் வாய்மையும் கம்பனின் புழுகும்னு ஒன்று தனியாக எழுதியிருக்கிறார். அவன் நல்லா வாய்மையாக தான்டா அவன் சொன்னான், வால்மீகி எல்லாம் புழுகு பூரா கம்பங்கிட்ட தான் இருக்குன்னு ஒன்று எழுதியிருப்பார் அவர். வால்மீகியின் வாய்மையும் கம்பனின் புழுகும்னு ஒரு புத்தகம் இருக்கிறது. அதில் அவர் எல்லாம் என்ன கம்பன் இதையெல்லாம் மாற்றியிருக்கிறான் என்பதை எழுதுவார்கள். அதையெல்லாம் சொல்லுவதற்கு நேரம் இல்லை தோழர்களே. இப்போ அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை உரைகள் மூலம் மட்டுமல்ல, நூல்கள் மூலமும் கொடுத்தவராக இருந்திருக்கிறார். வர்ணாசிரமத்துக்கு எதிராக. அது எல்லாத்த விட சிறப்பாக நான் சொல்ல வேண்டியது ஆரிய மாயை. 2 நூல்கள் நான் எப்போதும் பரிந்துரைப்பேன் எல்லாத்துக்கும். தயவு செஞ்சு ஆரிய மாயை படிங்க. பணத்தோட்டம் என்ற ஒரு நூல், 2 நூல் வருது. அண்ணாவது ஆரிய மாயை என்பது ஆரியர்கள் எவ்வளவெல்லாம் பண்ணாங்க அப்படி பற்றி எழுதுவார். நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பாடல் சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். அதில் அவர் எடுத்த உடனே அந்த பாட்டு இப்படி ஆரம்பிப்பார். அந்த புத்தகத்தையே, பேராசை பெருந்தகையை போற்றி, பேசனா இரண்டுடையாய் போற்றி, தந்திர மூர்த்தி போற்றி, தாசரதம் தலைவா போற்றி, வஞ்சக வேந்தே போற்றி, வன்கண நாதா போற்றி, கொடுமை குணாலா போற்றி, கோழையே போற்றி போற்றி, பயங்கொல்லி பரமா போற்றி, படுமோசம் புரிவாய் போற்றி, சிண்டு முடிந்திடுவோய் போற்றி, சிரித்திடு நரியே போற்றி, ஒட்டு வித்து இப்படிலாம் சொல்லுவார். இதெல்லாம் நான் சொல்லப்பா, ஆபே டூபேன்னு ஒரு ஒருத்தன் ஃப்ரெஞ்சுக்காரன் இங்கே நாட்டை பார்த்துருக்குறான். பார்த்துட்டு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறான். அவன் சில சொற்களை அவர்களை பற்றி எழுதுகிறான். பிராமின்னா யார் அப்படிங்கிறதுக்கு எழுதுகிறான். அதில் அவரிஷ், ஆம்பிஷன், கன்னிங், வைலி, டபுள் டங்க்டு, செர்வைல், இன்ஜஸ்டிஸ், ஃப்ராட், டிஸ்ஆனஸ்ட், ஆப்ரேஷன், இன்ட்ரிக், இத்தனை வார்த்தை போட்டிருக்கான். இதையெல்லாம் நான் தமிழில் தான் சொல்லியிருக்கேன், நான் சொன்னது இல்லை அப்படின்னு ஆரம்பிப்பார் புத்தகத்தை. அவன் ஏதோ வெளிநாட்டுக்காரனே இங்கே பார்த்து தெரிஞ்சுட்டு எழுதுகிறான். நான் இந்த நாட்டில் இருக்கிறவன், நான் தெரிஞ்சதையும் சொல்லுகிறேன் அப்படின்ட்டு அதை மீதி அந்த புத்தகத்தில் எழுதுவார். ஆரியர்கள் எதையெல்லாம் இங்கே செஞ்சாங்க, என்னென்னலாம் இந்த சமுதாயத்தின் மாற்றங்களை செய்தார்கள் என்று சொல்லுவதோடு நிற்கவில்லை. நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, டி.ஆர். ராமலிங்கம் செட்டியார் அவர் 1940 திருப்பதியில் நடைபெற்ற 10வது அகில இந்திய கீழ்நாட்டு கலை மாநாட்டில் டி.ஆர். ராமலிங்கம் செட்டியார் ஆற்றிய உரைன்னு சொல்லி அவருடைய உரையை ஏறக்குறைய 8 பக்கம் அவருடைய உரை அந்த புத்தகத்தில் சேர்த்துருக்கார். அவர் 3 பேர் உரையை அதில் சேர்க்கிறார். ஒன்று, தன்னுடைய இயக்கத்தை சார்ந்த ரொம்ப இளைஞராக அப்போது இருந்த அன்பழகனுடைய உரை அதில் கேட்குறார். அன்பழகன் என்ற மாணவர், அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் பேசிய உரையை இதோ தருகிறேன் அப்படின்னு அந்த புத்தகத்தில் அவர் 10 பக்கம் ஒரு உரையை போடுறார்.
தனக்கு கீழே தன்னுடைய தொண்டனாக கூட வரல, மாணவராக இருக்கார், கட்சி கூட வேலை செய்ய வரல. ஆனால் அவர் ஆற்றிய உரை அண்ணாவுக்கு பிடித்திருக்கு, தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்கிறார். தான் எழுதுகிற புத்தகத்தில் தன்னுடைய இயக்கத்தை சார்ந்த ஒரு மாணவன், இன்னும் ஒரு டிகிரியெல்லாம் முடிச்சுட்டு வரல பல்கலைக்கழகத்தை விட்டு, அவர் எழுதுகிறாரு. அதில் ராமலிங்க செட்டியார் அவ்வளவு மிக சிறப்பாக அந்த செய்திகளெல்லாம் சொல்லி சொல்லி அதில் விவாதிப்பார். எப்படியெல்லாம் ஆரிய நாகரிகத்துக்கு முன் ஒரு நாகரிகம் இருப்பது நன்கு விளங்கும் அப்படின்னு மோகன்ஜோதாரோ சொல்லி எத்தனை ஆதாரங்கள் நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நம்ம திராவிடர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் பேசுவதை அதிகமான செய்திகளை அவர் பேசுகிறார். அவர் அப்படிப்பட்ட செய்திகளை, அதே போல் இன்னொன்று இந்த சொத்துல உரிமை மனிதரும் என்ன சொல்லுகிறது, இதெல்லாம் திராவிட மனைவி குழந்தை பிறந்தா என்ன, இதெல்லாம் எழுதுறாரு. அன்பழகனுடைய உரையை அதில் போடுறாரு. இப்படிப்பட்ட ஒரு அருமையான நூலை கொடுத்துருக்கு. அது நிச்சயமாக நம்ம எல்லாம் படிக்க வேண்டிய ஒரு நூல், ஆரிய மாயை. அது ஏன்னா இப்போ ஆரிய மாயை தெரியாமல் நம்மளும் இருக்காங்க. நம்மளுங்க வீட்டு நிகழ்ச்சியெல்லாம் ஒரு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பலவற்றை மாற்றி அமைத்தது. 1940 நீதி கட்சி மாநாட்டில் பெரியார் தலைவரான உடனே தீர்மானம் போடுறார், ஸ்ரீமதி என்ற சொற்களை நீக்கிவிட்டு திருமதி என்ற சொற்களை பயன்படுத்த வேண்டும். குமாரி இதெல்லாம் எடுத்துட்டு செல்வி, செல்வன், இதெல்லாம் மாநாட்டில் தீர்மானம். ஒரு மாநில மாநாட்டு தீர்மானமாக போடப்படுகிறது. ஆட்சிக்கு வந்தப்பனா அண்ணா அதெல்லாம் மாற்றி அமைத்தார், அதெல்லாம் சர்க்குலர் விட்டார் அண்ணா. ஆனால் அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்க, கால்கோல் விழா, அடிக்கல் நாட்டு விழா, பத்திரிகையில் இப்படி தான் வரும். மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது, கால்கோல் நடந்தது, இப்படி தான் வரும். இப்போ ரோடுக்கு பூமி பூஜை நடந்தது, அதுக்கு பூமி பூஜை அமைச்சர் இருந்தார், அமைச்சர் பட்டை போட்டு வர நிற்பார், இப்படி நின்று ஃபோட்டோ போட்டு தான் இப்போ செய்தி வந்துகிட்டு இருக்கு. எனவே அவங்கெல்லாம் படிக்க வேண்டிய நூல்னு சொல்கிறேன் நான், முக்கியம். ஏன்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த அவர்கள். அப்புறம் நீதி தேவன் மயக்கன்றது இன்னொன்று முக்கியமாக. அண்ணா இவரை கம்பரை பிடித்து நீதி தேவன் மயக்கம், ஒரு நீதிமன்றம் நடக்கும், நீதிமன்றத்தில் நீதி தேவன் அங்கே மேலே நடக்குதான். அப்புறம் கம்பர் போவார், ராவணன் போவான். ராவணன் கேஸ் கொடுப்பான், என்னை போய் தப்பாக எழுதியிருக்கார் ராமாயணத்தில், அவர் மேலே நான் கேஸ் கொடுக்குறேன், இரக்கம் எனும் பொருளில்லா அரக்கன்னு எழுதியிருக்கிறாரு, அதை விசாரிக்கணும் அப்படிம்பாரு. சரி, விசாரணை கூப்பிடுவாங்க. என்னடா அவங்ககிட்டயே போய் நான் பேச, நான் யார் அப்படின்னு கம்பம் பிகு பண்ணுவான். டேய் சம்மன் வந்துருக்குது, ஒழுங்காக வந்துரு அப்படின்னு கூட்டி வருவாங்க. ஒவ்வொரு கேள்வியாக கேட்பார். ராமன் இப்படிலாம் பண்ணானே, மறைஞ்சிருந்து ஒரு குரங்கை கொண்டானே, அவனுக்கு இறக்கம் இருந்ததா அப்படின்னு கேட்பார் இவர். இல்லைதான். அப்போ அவனையே இறக்கமில்ல அரக்கன்னு எழுதலை, என்ன மட்டும் எழுதியிருக்கிறேன், நான் என்ன பண்ணேன், நான் கூட்டிகிட்டு வந்தேன், பத்திரமா வச்சுருந்தேன், என் தம்பி மகளை காவலுக்கு போட்டிருந்தேன், அவைய தான் என் மேலே குறை சொன்னால எப்போ அது சீதை சொல்ல, எப்படி என்ன எழுதுனேன் அப்படின்னு கேட்பார். இப்படி ஒவ்வொருத்தராக கேட்டால் கடைசியாக ஜட்ஜிக்கே மயக்கம் விழுந்துருவார், நீதி தேவன் மயங்கி விழுந்தார் அப்படின்னு கடைசியாக நாடகம் முடியும். ஒவ்வொரு கேள்வியாக கேட்பார் இவர். அது ராமாயணத்தை அலசறது தான் போட்டு எல்லா கடவுள்களையும் பற்றி கேள்வி கேட்பார். இதான் அங்கே நின்றுட்டுருக்காரு வியாசர், இவர் நின்றுருக்காரு இவர் அப்படின்னு ஒவ்வொரு கடவுளாக காட்டியா புலவர்களை காட்டி எல்லாம் கேள்வி கேட்பார். இவங்கெல்லாம் ஏன் நீ எழுதலை, என்னை மட்டும் ஏன் எழுதுற அப்படின்னு கேள்வி கேட்டு நீதி தேவனை நீ தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும், நீதி தேவன் மயங்கி விழுந்துருவார். இப்படி ஒரு நாடகம் நீதி தேவன் மயக்கம். அப்புறம் தான் அந்த பணத்தோட்டம் சொன்னாங்க. பணத்தோட்டம் என்பதில் வடவர்கள் எப்படி நம்முடைய பணத்தை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள், அதுதான் அந்த இன்றைக்கு நாம் படிக்க வேண்டியது. வட இந்திய முதலாளிகள் இங்கு எப்படி சுரண்டுறாங்க. ஏன்னா நம்முடைய நோக்கம் அப்படி தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. 1950 இடஒதுக்கீடு செல்லாத இல்லை என்று போட்டு விட்டார்கள். அதற்கு எதிரான போராட்டம் நடக்குது. நம்ம கம்யூனல் ஜீவோ செல்லவில்லைன்னு அந்த போராட்டத்தோடு பெரியார் தனியாக போராட்டத்தை நடத்த இன்னொரு போராட்டத்தை சேர்த்து நடத்தினர். வடவர் கடை மறியல் போராட்டம் நடத்தினர். ஒரு துணிக்கடை, கிஷன்ராம் செல்லாராம் துணிக்கடை என்ற துணிக்கடைக்கு முன்னால் மறியல், ஆரிய பவன் என்கிற வடவர் உணவு விடுதிக்கு முன்னால் போராட்டம். 4 நாள் சென்னையில் மட்டும், அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுக்க நடங்கன்னு சொல்கிறார். நான் நினைக்கிறேன் அநேகமாக அதனால தான் சீக்கிரம் சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் போராட்டத்தை பார்த்து கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவங்க நேரு கூட நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது சென்னையில் நடக்கிற சில செய்திகளை நிகழ்ச்சிகளை பார்த்திருப்பீர்கள் தான் சொல்கிறார். போராட்டங்களும் கூட சொல்ல, சர்டன் ஹேப்பனிங்ஸ் இன் மெட்ராஸ்ன்னு தான் சொல்கிறார். அதனால தான் கொண்டு வர வேண்டிய வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறார். போராட்டத்தை வடவர் எதிர்ப்பு, சுரண்டல் எதிர்ப்பு மாநாடு நடக்குது, சுரண்டல் எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துகிறார்.
57 சட்டேரி போராட்டத்துக்கும் பெரியார் நடத்துகிறார், ரெண்டையும் நடத்துகிறார். சுரண்டல் எதிர்ப்பு போராட்டங்கள் நடக்கிறது, அவங்க கடையில் வாங்க மாட்டோம்லாம் தீர்மானம் போடுறாங்க, எல்லாம் மக்களிடம் போய் பேசுகிறார்கள். சட்டேரி போராட்டம், அரசியல் சட்டேரி போராட்டத்தை தொடர்ந்து பேசுகிறார்கள். இது இப்போ தேவைங்கிறது அண்ணா வந்து அதன் அடித்தளமாக அதற்கு என்னென்னலாம் நடத்திருக்காங்கன்றதை அவர் போடுறார். அவர் அதில் ஒவ்வொரு செய்தியாக அதில் வந்து இன்சூரன்ஸ் என்ற பெயரால் நாம் பணத்தை எப்படி எடுக்கிறோம், பேங்க்குன்னு ஆரம்பித்து ரெண்டுக்கும் வித்தியாசம் சொல்கிறார். பனியா கூட்டமை பரந்த உபகண்டம் முழுவதும் பரவி பணத்தை கொண்டு நம்ம அரசு அது சொல்கிறோம் பாருங்க, நமக்கு அவங்களுக்குள்ள இந்தியாவில் உள்ள எல்லாவித இன்சூரன்ஸ் கம்பெனியில் மொத்த எண்ணிக்கை 234, சென்னையில் நடத்துகிறவங்க 37, வடநாட்டுக்காரர்கள் 187 பேர் நடத்துகிறான். அப்படி பேங்க்கு அதனுடைய எவ்வளவு அதில் கொள்முதல் பெரிய புள்ளி விவரங்கள்லாம் எடுத்தால் எழுதுறார். இப்படித்தான் அவர்கள் எல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா நாடாளுமன்றத்திலே கேள்வி கேட்டார், நீ இந்தியா ஒரே நாடு ஒருமைப்பாடுன்னு பேசுகிறீங்களே, நான் அப்படியே வீதியெல்லாம் சுற்றி வந்தேன், எல்லாம் பார்த்தா எங்கள் ஊரில் போனீங்கன்னா கமலா பார்க்கில் போகலாம், அப்படியே வந்தால் காந்தி சாலை இருக்கும், அப்படி போனால் திலக கட்டணம் இருக்கும், ஆனால் இங்கே வட இந்தியாவில் அப்படி ஒரு பேர் தென்னிந்தியாக்காரன் பேரையே நான் பார்க்கலங்கிறார். ஆனால் தியாகராஜர்னு பேர் வச்சுருக்கான்னா, அவன் பாட்டுக்காரன் பேரை வச்சுருக்கேன், எங்கள் அரசியல் தலைவர் பேரையா வச்சுருக்கிற அப்படின்னு அண்ணா கேட்பார். அதை போல தான் இதில் சொல்லுவார். எப்படியெல்லாம் அவன் வந்து சுரண்டல் பண்ணி, நீ இதில் வந்து கல்கத்தாவுக்கு சென்றால் சித்தரஞ்சன் அவென்யூ எல்லாம் இருக்குது, திலகர் வாசக சாலையை காண்கிறோம், நேரு கபே இருக்குது, ரானடே ஹால் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இங்கே வட இந்தியாவில் போனால் என்ன இருக்குதுன்ட்டு திரும்ப அதில் எழுதுறார். எப்படியெல்லாம் அவங்க செய்தார்கள் நம்மை. சிதம்பரனார் போராடிய நாளில் உறங்கி கிடந்த லால்சந்த் ஹீராசந்துகள் இப்போது கப்பல் தொழிலில் பணத்தை வாரி குவிக்கின்றனர்கள். எங்கள் ஊரில் தமிழ்நாட்டுக்காரன் வாவு சிதம்பரம் இப்போ கப்பல் ஓட்டினார்ல, அன்னைக்கு வேணா உதவி செஞ்சீங்களா வடநாட்டுக்காரன், அதுவும் விடுதலை போராட்டம் தானே. ஆனால் இப்போ மட்டும் வடநாட்டுக்காரன் பூரா தான் கப்பல் கம்பெனி வச்சுருக்கீங்க, எங்கள்கிட்ட ஒன்றும் கிடையாது. எப்படி நடக்குது இதெல்லாம்? அப்போ இந்திய அரசு என்பது வடவர்களின் அரசு தான், இது அவங்க அரசு தான் என்பதை அவர் சொல்லுவார். இந்த சிந்தனைகளைத்தான், ஆனால் அவருடைய எல்லா நூலையும் எல்லாம் பேசுவது, எல்லா நூல்களும் இதைத்தான் சொல்லும். திருமணம் என்ற ஒரு நூல், திருமணத்தை பற்றி அவர் என்ன மூட நம்பிக்கையெல்லாம் பின்பற்றப்படுகிறது என்பதை பற்றி மட்டுமே ஒரு நூல் எழுதியிருக்கிறார் அண்ணா. திருமணத்தில் என்னென்ன செய்கிறான் என்பதை பற்றி அப்படிப்பட்ட பல்வேறு பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவராக நான் சொல்கிறேன். இந்த நாடகங்கள்லாம் 53 திமுக திராவிட கழகத்திலிருந்து பிரிந்து வந்த பின்னால் எழுதியவை என்பதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை சார், எல்லா நாடகமும் திராவிடத்தின் போய் எழுதுனதில்லை, வந்த பின்னாலும் எழுதப்பட்டவை தான். அதற்கு பின்னாலே இவங்க செய்தவை தான். திமுகவுக்குள்ள கொள்கை உணர்வை நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். 1978, 79 பெரியார் நூற்றாண்டு விழா. 1978 ஈரோட்டில் நடந்த அரசு ஈரோட்டில் நடத்தியது, அதனால் நாம் சென்னையில் நடத்தினோம். அப்போ சென்னையில் நடத்தின போது அந்த நிகழ்ச்சியில் வந்து 2 நாள் மாநாடு. முதல் நாள் மாநாட்டில் ஒரு நாடகம் போடப்பட்டது, அது சிவாஜி கண்டை நீதிதேவன் மயக்கம், அந்த நாடகம்தான் போடப்பட்டது. நீதிதேவன் நாடகம் வந்து போட்டாங்க. போட்டதெல்லாம் சிறப்பு இல்லை, அதில் நடித்தவர்கள் யார் என்று சொன்னால்தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. கம்பனாக நடித்தவர் முன்னாள் அமைச்சர் CVM அண்ணாமலை, அவர் கம்பர். ராவணா நடித்தவன் உத்தரமேரூர் ராஜகோபால், காஞ்சிபுரம் நகராட்சி 2 தடவை தலைவர், உத்தரமேரூரில் 3 தடவை MLA இருந்தவர். என்னங்க, அடுத்து நீதிபதியாக இருந்தவர் அண்ணாவின் நண்பர், காஞ்சிபுரத்துக்காரர் தான் CV ராஜகோபால், நீதிதேவன் அவர் தான். இவங்க நாடகம் நடத்திய சிறப்பல்ல, ஒரு முன்னாள் அமைச்சர் மேடையேறி நாடகத்தில் நடிப்பாரா? நீங்கள் அது பார்த்துருக்கீங்களா? ஒரு முன்னாள் அமைச்சர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் MLC அவர் CV ராஜகோபால், இவங்கெல்லாம் நாடகத்தில் நடிக்கிறாங்க. எந்த நாடகத்தில்? அவங்க கட்சி மாநாட்டில் இல்லை, திராவிட கழக கட்சி மாநாட்டில் நடத்துகிறாங்க. அப்போ என்ன கொள்கை உணர்வு நெஞ்சில் கிளந்தெழுந்தால் தான் அதை செய்ய முடியும். எப்படி செய்ய முடியும் சொல்லுங்கள்? நம்ம என்னதான் நமக்கு நெருக்கமானவர்கள் நினைத்தாலும் நாம் நாடகம் நடிக்கலாம்னு இன்னொரு கட்சி மேடையில் போய் நடிக்கிறது கூச்சம் வரும், எப்படா போகிறது. ஆனால் அவங்க இந்த இடத்தில் நாம் செய்வது சரி என்று கருதுகிறார். அப்போ ஒரு முன்னாள் அமைச்சரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் MLCயும் வந்து நடிக்கிற அளவுக்கான கொள்கை உணர்வு கொண்டவர்களாக அதைத்தான் மீண்டும் வர வேண்டும் இந்த மண்ணில். அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அண்ணாவின் நினைவு நாளில் நாம் அதை பேச வேண்டியிருக்கிறது. அரிதான பல பேர் அந்த கொள்கையை கொண்டிருக்கிறார்கள். அதுதான், எப்படி ஒரு சாதாரண எளிய தொண்டன் கூட அவ்வளோ விவாதம் பண்ணுவான். இப்போ நம்மளால பேச முடியல யார்கிட்டையும்.
எத்தனை பொய்களை பேசுகிறார்கள், எத்தனை அடிச்சவன் எவ்வளவு நம்ம பதில் சொல்ல முடியும்? ஆனால் அமைதியாக இருப்பதற்கு என்ன காரணம்? பதவிக்கு போனால் பதவியை நிலைநாட்டி கொள்ள வேண்டும் என்பதில் சிந்தனை போகிறதே தவிர கொள்கையை நிலைநாட்டி கொள்ள வேண்டும் என்பதில் சிந்தனை இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஒரு சூழல் மாறிக்கொண்டிருக்கிற சூழலில் அண்ணாவின் நினைவு நாளில் கலைஞரை பற்றி பேசுகிறவங்க தான் நினைக்க வேண்டியிருக்கும். எந்தெந்த இடத்துல எதை செய்ய வேண்டும் என்று கருதினார் அவர். எதற்கு அஞ்சவில்லை. அவங்கெல்லாம் சிக்கல் வரும்னு தெரியும், சமாளிப்பதை தெரிந்து கொண்டு தான் செய்தார். அண்ணாவனுடைய அந்த இதை சொன்னாங்கல்ல, அவர் வந்த உடனே இருமொழி கொள்கை என்பதை சொன்னார். தமிழ்நாடுன்னு பேர் வச்சதை சொன்னாங்க. அது தமிழ்நாடுன்னு பேர் வச்சதுக்கு அங்கே ஐயோ நம்ம எண்ணம் லிங்கங்கிறவர் தயார் பண்ணி வச்சுருப்பாங்க மட்டும் இருந்தாலும் அவர் தான் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்பார். அவர் கேட்குறாரு, மெட்ராஸுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சு என்ன வந்துடுது? அண்ணா கேட்பார், பார்லிமெண்ட்டுக்கு லோக்சபான்னு வச்சிங்களே என்ன வந்தது உங்களுக்கு? கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸை வந்து ராஜ்யசபாங்கிறீங்களே உங்களுக்கு என்ன வந்தது? பிரசிடெண்ட் இப்போ ராஷ்டிரபதி ஆகிட்டாரே உங்களுக்கு என்ன வந்தது? அதே தான் எங்களுக்கும் வரும் என்று சொல்லுவார் அண்ணா. பதில் சொல்லுவார். அவன் கேட்பான், தமிழ்நாடு பேர் வச்சா மட்டும் என்ன வந்துடுது? இது ஏன் பேர் வச்சிங்க இதுக்கெல்லாம்? அதை அப்படியே விட்டுருக்கலாம்ல. அதை கேட்குற நம்மால் தான் இப்படி தான் கேள்வி கேட்டுக்கொண்டே நம்மளால் அதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் உடனடியாக விடை சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக தான் திராவிட இயக்கத்துக்காரர் இருந்தார். எவன் கேள்வி கேட்டாலும் தயங்கி நிற்க மாட்டார்கள், அதுக்குள்ளே சொல்லுவாங்க என்னன்ட்டு. அப்படிப்பட்ட புரிதலோடு இருக்கிற ஒரு இயக்கம். ஏன்னா நீண்ட நாளைக்கு கொள்கை தான் நிலைநாட்டுமே தவிர கட்சி ஒன்று ஒரு ஆட்சியை அமைச்சிட முடியாது. கட்சியை கொண்டிருக்கிற கொள்கை, அதை செயல்படுத்த நிற்கிற தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து தான் கட்சி. தனியாக இயக்கம் தலைவர் இருக்கலாம், அவருக்கு 1000 சிந்தனை, 1000 ஆவல், 1000 திட்டங்கள் மனதில் இருக்கலாம். ஆனால் செயல்படுத்த போது அதை பற்றி பேச வேண்டியது இருக்குல்ல, சாதனைகளை சொல்ல வேண்டியது இருக்குல்ல, நாங்கள் என்ன செஞ்சுருக்கோன்னு சொல்லணும்ல. கலைஞர் என்ன செஞ்சார்னு எப்போ தெரிஞ்சுதுன்னா, அவர் கடைசியாக படுக்கையில் படித்தப்போ தான் எல்லா பத்திரிக்கையும் எழுதினாங்க. இதை செய்தவர் கலைஞர், இதை செய்தவர் கலைஞர், அதுக்கு வந்து யாரும் பேசலை, கூட்டத்தில் கூட பேசி நம்ம கேட்கல. அவர் இறுதி நாட்களில் மரணப்படுக்கையில் இருந்தபோது பத்திரிக்கைலாம் எழுத ஆரம்பித்தன. அவர் இறந்த பின்னால் துறைதோறும் ஒவ்வொருத்தரும் ஒரு கூட்டம் போட்டு பேசினார்கள் அதை பற்றி, என்னென்னலாம் சாதனைகளை செய்திருக்கிறார். நான் அண்மையில் தான் சூலூர் கூட்டத்தோடு பேசினேன். அமலோர் போனாதன் என்ற மருத்துவரை பற்றி பேசினேன். வாஸ்குலர் சர்ஜரி என்ற ஒன்று, இரத்த நாள அறுவை சிகிச்சை, இந்தியாவில் எங்கும் இல்லை அந்த படிப்பு. தமிழ்நாட்டில் கலைஞர் 30 ஆண்டுகளுக்கு மேலே 20 ஆண்டுகளுக்கு மேலே கொண்டு வந்துட்டார். அதில் படித்த முதல் பிரிவில் படித்தவர் அவர். அது மட்டும் இல்லை, அதற்கப்புறம் 4 கல்லூரியில் தமிழ்நாட்டில் இருக்குது. ஒரு கல்லூரியில் அதிக இடம் இல்லை, 7 இடம் 8 இடம் தான் அனுமதி கொடுப்போம், அவ்வளோதான் இடம். வட இந்தியாவில் இப்போ தான் ஒரு 3 மாநிலங்கள் இருப்பதாக அன்றைக்கு அண்மையில் சந்தித்தேன். ஒரு 10 நாளைக்கு முந்தைய அவரை பார்த்தேன். டாக்டர் ஒரு மாதத்துக்கு முந்தி பார்த்தபோது சொன்னார், இந்தியாவில் மொத்தம் 100 பேர் குறைவாகத்தான் வாஸ்குலர் சர்ஜரி செய்கிறவங்க இருக்காங்க. அதில் 60 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான். இந்தியா முழுக்க இருக்கவங்கள 60 பேரில் அத்தனை பேரும் பிற்படுத்தப்பட்டவர்கள், பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். ஒருத்தவங்க கூட பாப்பான் இல்லைன்னு. இந்த ஒரு சிறந்த மருத்துவத்தை, தனித்துவமான மருத்துவத்தை கற்று தேர்ந்தவர்கள் தமிழர்கள் என்பதை விட அதில் அத்தனை பேரும் நம்முடைய தமிழர்களாக இருக்கிறார்கள். ஒரு பாப்பான் இல்லை அதில். நம்மால் படித்து வந்திருக்கிறான். இந்தியாவில் எல்லாத்துக்கும் நம்மளை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கூப்பிட்டுருக்கான், இங்கே இருக்கணும் வா வான்னு கூப்பிட்டுருக்குறான். இவங்க போயிட்டுருக்காங்க. இதையெல்லாம் யாரும் அப்போது பேசியதில்லை. அவர் தான் பேசினார். நினைவு நாள் கூட்டத்தில் பேசினார். ஒரு கூட்டத்தில் நான் தான் முதல் செட்டு படித்தேன்னு சொன்னார். அவரை நான் நேரில் பார்க்குற வாய்ப்பு இருந்தது. அப்போது பேசணும்னு சொன்னார். ஆமாம் தோழர், அது மட்டும் இல்லை தோழர், அது வந்து இவ்வளவு பேர் இருக்காங்க தோழர், நம்ம ஆளுங்க எல்லாமே பிசிஎஸ்சி தான் தோழர், ஒருத்தவங்க கூட பார்ப்பான்ல தோழர், அதை விட மகிழ்ச்சி அவருக்கு, நம்ம ஆளு இவ்வளோ இருக்குன்றதோட. இப்படி ஏராளமான சாதனைகளை நாம் பேச தயங்கி விட்டோம், மக்களிடம் எடுத்து செல்ல தவறி விட்டோம். உலகம் எதுவும் செய்யாத எவன் செஞ்ச உணவு பாதுகாப்பு கழகம் எவன் வச்சுருந்தான்? ஒன்றிய அரசு தான் வச்சுருந்து, அடுத்து தமிழ்நாடு மட்டும்தான் வச்சுருந்து, வேறு யார் வச்சுருக்கா? ஒரு நாள் போய் கேட்டு போடா இவன் கொடுக்கல, நாம ஆரம்பிச்சுட்டு போகலாம், அவங்ககிட்ட போய் கொடுத்துட்டு கேட்டுட்டு இருக்கணும், அவ்வளோதான். இப்படிப்பட்ட சுயமரியாதை உணர்வு தான் அதை செய்யும். வெறும் இது மட்டும் இல்லை, ஆட்சி மட்டும் இருந்தால் போதாது, சுயமரியாதை உணர்வு ஒவ்வொன்றா நீங்கள் நினைங்க. அவங்க நான் அண்ணா ஆட்சிக்கு வந்தவுடன், அதை எல்லா இடத்தையும் சொல்லி மறந்து விட்டேன், பல இடங்களில் சொல்லுவேன். அண்ணா ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு சுற்றறிக்கையை அரசு அலுவலகங்களுக்கு அனுப்பினர். உங்களுக்கு அரசு அலுவலகங்களை தெரியும், எப்பவும் கடிதம் எழுதுனா
உயரதிகாரிக்கு எழுதுனா ஐ சப்மிட்னு எழுதுவாங்க. முந்தியெல்லாம் ஐ பெக் டு சப்மிட்னு எழுதுவாங்க. கீழே சின்சியர்லி ஃபெய்த்ஃபுல்லி போட மாட்டான், யுவர்ஸ் ஒபீடியன்ட்லின்னு போடுவோம். அந்த காலத்தில் அண்ணா சுற்றறிக்கை அனுப்புகிறார், யாரும் பெக்ன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. ஒபீடியன்ட்லி பள்ளி மாணவர்கள் தான் ஒபீடியன்ட்லி சொல்லிட்டு இருக்கணும். நீ சின்சியர்லியாக இருப்போதும், ஃபெய்த்ஃபுல்லாக இருப்போதும், அந்த சொற்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சுற்றறிக்கை போட்டார். ஏன்னா முதலமைச்சர் கவனிக்கிற விஷயமா அது. ஏய், நம்ம தமிழன் ஏன்டா முதல்ல அதிகாரி அவன் இருந்திருப்பான், அவனுக்கு கெஞ்சிக்கிட்டு ஐ பெக் டு சப்மிட் பெக். இப்போ எதுக்கு பெக் எல்லாம் போடுற, ஐ சப்மிட் போதும். அப்படி ஒரு அறிக்கையை விடுறாரு அவர். ரகசிய காப்பு முறை ஒன்று வச்சுருந்தாங்க, தனியாக ஃபைல் வச்சுருப்பான். பெரியார் அடிக்கடி சொல்லுவார், அந்த ஃபைலில் கான்ஃபிடென்ஷியல் ஃபைல்னு வச்சுருப்பான். அதில் ப்ரொமோஷன், நம்ம ஆளுக்கு ப்ரொமோஷன் வரும். டெப்டி தாசில்தார் அவன் எழுதுவான், இவர் குண்டாக இருக்கிறார், களப்பணி செய்ய முடியாது இவரால். யார்? நம்மால். அடுத்த சீனியாரிட்டி பார்ப்பான், இவர் குண்டாக இருக்கிறார் ஆனால் டென்னிஸ் விளையாடுகிறார் அப்படின்னு அவனுக்கு ப்ரொமோஷன். இதெல்லாம் வெளியே தெரியாது. கான்ஃபிடென்ஸ் ஃபைலில் அதிகாரி மட்டும் வச்சுருப்பான். அவன் போனால் அடுத்த அதிகாரிக்கு தருவான், அடுத்த அதிகாரிக்கு தருவான், எல்லாம் பாப்பானா இருப்பான். நம்மால் வந்தோம் எடுத்து காட்டியிருக்கான் ஃபைல், ஐயா கிட்ட, ஐயா இப்படியெல்லாம் எழுதியிருக்காங்கய்யா அப்படின்னு பெரியார்கிட்ட வந்து காட்டிருக்கான். இப்படிலாம் சொல்லி நம்மளுக்கு ப்ரொமோஷனை தடுத்துருக்காங்கய்யா. ரகசிய பதிவேடு என்பதை ரத்து செய்ய வேண்டும். ஏன் எங்கள் ஆளுங்கெல்லாம் ஒடிக்கிறது வச்சுருக்கீங்களா? இதெல்லாம் சாதாரண சாதனை நினைக்காதீங்க. அது யாருக்கு சுயமரியாதை உள்ளவர்களுக்கு தான். நம்ம எல்லாருக்கும் சுயமரியாதை இருக்கணும். நமக்கு மட்டுமா சுயமரியாதை? அரசு பணியாளருக்கு இருக்கணும், சாதாரண தொழிலாளிக்கு இருக்கணும், எல்லாத்துக்கும் சுயமரியாதை இருக்கணும் என்று கருதியவர்களாக இருந்தார்கள். அதுதான் முக்கியமாக இப்போ நாம் மீண்டும் மீண்டும் என்ன வேண்டியது, திராவிடம் என்றால் சமத்துவம் தான். எல்லாருக்கும் சம உரிமை, சம அவங்களோட நடத்தை நம்ம வச்சுக்கிறது, உறவை வச்சுக்கிறது, அப்படி தான் இருக்கணுன்றது தான். அதுதான் அந்த காலத்தில் இந்த ஜாதி முறையை பற்றி எழுதுகிற போது தீண்டாமையை பற்றி எழுதுவார். அம்பேத்கர் ஆய்வில் எழுதுவார், இப்படிப்பட்ட தீண்டாமை முறை திராவிடம் இருந்ததற்கான சான்றுகள் இல்லைன்னு எழுதுறாரு. இதெல்லாம் ஆரியர்கிட்ட தான் இருந்ததுயா, திராவிடங்கள்லாம் கிடையாது. அது அம்பேத்கர் எழுதுறாரு. அவர் என்ன நம்ம ஊருக்காரரா, நம்ம அமைப்புக்காரரா? என்ன, அவர் ஆய்வாளராக எழுதுகிறார். அப்படி இருக்கிற நம்ம தோழர்களோடு நாம் உடன் கலந்து பழகுகளோடு நடந்து கொள்வதில் என்ன இருக்குது? அது கூட இல்லாமல் இருந்தால் எப்படி ஆக முடியும், நம்ம இயக்கமாக முடியும்? எனவே இந்த நாளில் இதையெல்லாம் சிந்திப்போம். அண்ணா என்ற தனி மனிதர் அல்ல, அவருடைய ஆங்கில ஆற்றல் அதெல்லாம் சொல்லுவாங்க. நிறையா அவரை பற்றி சொல்லுவாங்க, எப்படியெல்லாம் அவங்கள அடித்தாங்க, ஒருத்தர் சொன்னால் எப்படி கவுண்டராக்ட் பண்ணாரெல்லாம் சொல்லுவாங்க. அதை நம்ம சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. இருந்தாலும் இந்த நேரத்தில் நாம் அவருடைய ஆற்றல் அதெல்லாம் விட அவருடைய அரசியல் கருத்து என்னவாக இருந்தது? மாநில சுயாட்சி தான் கடைசியாக அவருடைய எழுதுகிறார். 69 ஹோம் ரூலில் எழுதுகிறார், ஹெயில் டான், விடியலே வாழ்க அப்படின்னு ஒன்று. அதில் தான் மாநில சுயாட்சி பற்றி எழுதுகிறார். பொங்கலை ஒட்டி வருது, இறந்துடுறார். அதுக்கப்புறம் பிப்ரவரி ஆரம்பத்தில் இறந்துட்டார். அதுதான் பின்னால் மாநில சுயாட்சி உருவடு. அதெல்லாம் முன்னால் பேசியிருக்கார் நிறையமா. ஆனால் கடைசியாக கட்டளை போல எழுதியது அப்போ தான். அவர் ஒவ்வொன்றும் அவருடைய வாசிப்பு ஆர்வம் சொல்லுவாங்களா, கடைசியோட ஆப்ரேஷன் தள்ளி வைக்கிறீங்களா என்று சொன்னார் அப்படின்ட்டு. ஒரு அரை மணி நேரம் அந்த புத்தகத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன்னாராம். அந்த புத்தகம் என்னன்னா, என்னமோ கிறிஸ்டியன், அந்த புத்தகம் ஒரு லேடி எழுதுனது, ஒரு பெண் எழுத்தாளர் எழுதுனது, கிறிஸ்துவத்தில் உள்ள பாசாங்குத்தனங்களை பற்றி விமர்சனம் செய்து ஒரு கிறிஸ்துவ பெண் எழுதுன நாவல் அது. அதைத்தான் அண்ணா படிச்சுட்டு இருந்திருக்காரு கடைசியாக. அதை படிச்சுட்டு தான் நான் வந்துடுறேன்னாராம். அவருடைய வாசிப்பு ஆர்வம், ஏன்னா அப்போ வாசக சாலைகள் எங்கும் இருந்தது, படிப்பகம் எங்கும் இருந்தது. எல்லோரும் வெறும் அரசியலை மட்டும் இல்லை, பல்வேறு செய்திகளை அறிந்தவர்களாக இருந்தார்கள். ஒவ்வொன்றிலையும் ஒரு வகையான செய்தி. இப்போல்லாம் எழுத்துக்களில் இந்த திமுகவினுடைய பழைய மாநாட்டு தலைப்புகளை பார்த்தீங்கன்னா போதும், மாநாட்டில் ஒவ்வொரு தலைப்பு கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க? அந்த தலைப்புகளை பார்த்தா போதும். அயர்லாந்து விடுதலை போராட்டத்தை பற்றி, இங்கே மொழி போராட்டத்தை பற்றி, இப்படி ஒவ்வொன்றை பற்றியும் வெளிநாடுகள் நடந்தது கூட தலைப்பாக வைத்து மாநில மாநாடுகள் பேசப்பட்டிருக்கின்றன. இப்போ எவ்வளோ விரிந்த புரிதலும் விரிந்த அரசியல் சிந்தனையும் தோழர்கள் மண்டையில் ஏற்றி வச்சுருப்பாங்க, நினச்சி பாருங்கள். அந்த மீண்டும் அப்படிப்பட்ட ஓர் அரசியல் புரிதலோடு நம் தோழர்கள் பணியாற்ற வர வேண்டும் என்பதை அண்ணாவின் நினைவு நாளில் எடுத்துச் சொல்லி என் விருப்பத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.